கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலே இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அதிகமான அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புதர் இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனதான வாழ்த்துதலை நான் உங்களுக்கு பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவனுடைய ஆவியானவர் நமக்கும் கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50வது வார்த்தையை நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வார்த்தையிலிருந்து முத்தான சத்தியங்களை, மகிமையான தேவனுடைய வார்த்தைகளை நம்ம இந்த நாட்களிலே காண தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50வது வார்த்தை, பக்க நம்பர் 125. சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு அவனுக்கு பிரதியுத்தாரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல நம்ம 2 நபர்களை பார்க்கிறோம். ஒன்று பிலிப்பு, 2வது நாத்தான்வேல் என்று சொல்லப்பட்ட 2 நபர்கள் இந்த இடத்துல வருகிறார்கள். பிலிப்பு என்கிறவர் நாத்தான் என்கிற ஒரு மனுஷனை இயேசுனிடத்துல கூட்டிட்டு வர்றார். நீ வந்து பார்வே இயேசுவை, அவர்தான் மேசியா, அவர்தான் இரட்சகர், அவர்தான் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், அவர்தான் பிதாவினால் அனுப்பப்பட்டவர் என்று சொல்லி பிலிப்பு என்கிற ஒரு நபர் நாத்தான் என்கிற ஒரு நபரை, நாத்தான்வேல் என்கிற நபரை இயேசுனிடத்தில் அழைத்து கொண்டு இந்த நல்ல செய்தியை சொல்லி கூட்டி கொண்டு வருகிறார். இப்போ நாமும் கூட ஒருத்தர் சொல்லி கூட்டிகிட்டு வருவோம். வந்து பாருங்களேன், எங்கள் சர்ச்சுக்கு ஒரு நாளைக்கு, எங்கள் ஆலயத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு பாருங்களே. அந்த இடத்துல உங்களுக்கு அமைதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், உங்கள் வாழ்க்கை மாறும் என்று சொல்லி நாமும் இயேசுனிடத்தில் கூட்டி கொண்டு வருவதற்கு, ஆலயத்துக்கு கூட்டி கொண்டு வருவதற்கு சில நமக்கு தெரிந்த நல்ல வழிகளை நம்ம சொல்லுவோம். என்னையும் அப்படித்தான் 1990வது வருடம் ஒருத்தர் கூப்பிட்டார். மனம் உடைந்து வேதனையின் ஆழத்தில், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் வாழ்வதை விட வேறு விதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்தால் என்ன என்று சொல்லி துக்கத்தின் ஆழத்தில் நான் இருக்கும் பொழுது ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் என்னிடத்தில் வந்து, கொஞ்ச நேரம் நீ இந்த ஆலயத்துக்கு வா, இயேசு ஆலயத்துக்கு நீ வா என்று கூப்பிட்டார். நான் பிறப்பிலே கிறிஸ்தவன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், உறுதி பூசல் எடுத்திருக்கிறேன், எனக்கு எல்லா மார்க்கமும் தெரியும். நான் போகாத கோயிலே கிடையாது, எல்லா கோயிலும் சுற்றி அலைந்தவன். என்னிடத்துல பக்தி இருந்துச்சு, ஆனால் தேவன் மேலே அன்பு இல்லை. வெறும் பக்தியை நான் வைத்து கொண்டு இருந்தேன். கையில் பெரிய பெரிய கயிறுகளை கட்டியிருப்பேன், கழுத்தில் நிறைய சிலுவை போட்டிருப்பேன். இன்னும் பார்த்தா எங்கே சிலுவை அடையாளம் தெரிஞ்சாலும் நான் என் உடம்புல சிலுவை போட்டுக்கொள்வேன். இப்படி பக்தியின் வேஷம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் உண்மையான இயேசு மேலே அன்பு எனக்கு இல்லை. அந்த இயேசுவுக்காக என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கலை. இயேசுவுக்கு நேராக என்னுடைய இருதயத்தை நான் திருப்பலை. அந்த ஊழியக்காரர் கூப்பிட்டார், கொஞ்ச நேரம் நீங்கள் அந்த சர்ச்சுக்கு வாங்களே, உங்கள்கிட்ட நான் சில காரியங்களை பேசுகிறேன்னாரு. நானும் வேறு வழி இல்லாமல், தட்ட முடியாமல், ஏன்னா என்னுடைய நிலை அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, வேதனையான ஒரு பாதையில் நான் இருந்ததுனால அந்த ஆலயத்திற்கு நான் போனேன். அங்கே தான் எனக்கு நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து அவர் இயேசுவின் அன்பை காண்பித்தார். என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலையை காண்பித்தார். நான் போய்கொண்டிருக்கிற பாதையை எனக்கு அவர் உணர வைத்தார். அப்பொழுது என்னையும் அறியாமல் என்னுடைய இருதயம் திறக்க ஆரம்பித்தது. இயேசு எனக்குள்ள வர ஆரம்பித்தார். அன்றுதான் என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறி நான் உண்மையான தேவனுடைய பிள்ளையாய் மாறினேன். அதுவரையும் பெயரளவில் கிறிஸ்தவனாக இருந்தேன். அன்னைக்கு உண்மையிலேயே இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளையாய் நான் மாறினேன். அருமையானவர்களே, அதே போல தான் இந்த நாத்தான் வேலையும் பிலிப்பு என்கிறவர் கூப்பிடுறார், வந்து பார்வே இயேசுவை, நீ அவரிடத்துல ஒரு விஷயம் வாவே, அவர் அப்படி உன்னை பற்றி தெரிஞ்சிருக்கும், உன்னுடைய வாழ்க்கை அவருக்கு தெரியும்னு கூப்பிடுறாரு. அதற்கு இசைந்தவராய் நாத்தானும் வருகிறார். பாருங்க 48வது வசனம். அதற்கு நாத்தான், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன். பிலிப்பு கூப்பிட்றதுக்கு முன்னாடியே நீ அத்திமரத்து கீழே உட்கார்ந்துருக்கும் பொழுதே நான் உன்னை பார்த்தேன் என்று இயேசு கிறிஸ்து
அந்த மனுஷன்கிட்ட சொன்னார். ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்க ஆலயத்துக்கு வந்தால் தான் கர்த்தர் பார்ப்பாரு, ஆலயத்தில் இருக்கிறவங்கள தான் பார்ப்பாரு அப்படின்னு நினைக்காதீங்க. அவருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஒரு சகைவு மரத்து மேலே இருந்தான், அவனையும் இயேசு பார்த்தாரு. ஒரு யோனா மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தான், அவனையும் இயேசு பார்த்தாரு. ஒரு சவுல் தளவாடங்களுக்குள் ஒளிந்திருந்தான், அவனையும் இயேசு பார்த்தார். அவருக்கு மறைவான நபர்களே இந்த உலகத்தில் கிடையாது. அதனால தான் தாவீது சொல்றாரு, உமக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீர், பாதாளத்துக்குள்ளே போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர், உமக்கு மறைவாய் நான் எங்கே போவேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை அவர் எழுதி வைத்திருக்கிறதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ தேவனுக்கு மறைவானது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நீ யாரானாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனநிலைமையோடு நீ உட்கார்ந்திருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு அப்பட்டமாக வெட்ட வெளிச்சமாக உன்னுடைய வாழ்க்கை அவர் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. வேதம் சொல்லுது, நம்ம பேசுகிற வார்த்தைகளை குறித்து நம்ம கணக்கு கொடுக்கணுமா, அந்த அளவுக்கு நம்முடைய வார்த்தைகள் கூட தேவனுடைய பார்வையில் கணக்கு வைக்கப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு தான் ஞாபக புஸ்தகம் அவரிடத்துல இருக்கு. அந்த அளவுக்கு நீங்களும் நானும் கண்காணிப்பு வளையத்துக்குள்ள அவருடைய பார்வையில் நம்ம இருக்கிறோம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் சிசிடிவி கேமரா தெருவுக்களில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்கட்சி ரோட்டில் இருக்குது, பெரிய பெரிய சிட்டியில் இருக்குது, பெரிய பெரிய பேங்க்கில் இருக்குது, பெரிய பெரிய வீடுகளில், பங்களாக்களில், முக்கியமான இடங்களெல்லாம் சிசிடிவி கேமரா பொருத்தி இருக்கிறாங்க. அதில் எழுதியிருப்பாங்க, உங்களை என்ன செய்யுது, சிசிடிவி கேமரா கண்காணித்து கொண்டு இருக்கிறது, நீங்கள் கவனிப்பு வளையத்தில் இருக்கிறீங்க. எப்படிப்பட்ட கொலை நடந்தாலும் கேமரா உதவியோடு கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன கடத்தல் நடந்தாலும் அதை பின்தொடர்ந்து போய் அவங்க எந்த சாலையில் போயிருக்காங்க, எந்த பக்கம் திரும்பி இருக்கிறாங்கன்னு சொல்லி கண்காணிப்பு கேமரா வச்சு கண்டுபிடிச்சு போடுறாங்க. இப்போ அந்த அளவுக்கு கண்காணிப்பு கேமரா உதவியாக இருக்குது. இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்டேட் லைட் மேலே செயற்கைக்கோளுடைய கேமரா வச்சு அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்றாங்க. இந்த நாட்டில் யார் உள்ள ஊடுருவரா, இதெல்லாம் ஸ்டேட் லைட்டில் இருக்கிற கேமரா இருக்குது, அங்கேருந்து பார்க்குறாங்க. பாருங்கள், கடலை ஆய்வு செய்ய கேமரா இருக்குது, வனாந்தரங்களில் மலைகளை ஆய்வு செய்ய கேமரா இருக்குது, பூமிக்கடியில் உள்ளே போய் பார்க்குறதுக்கு கேமரா இருக்குது. இன்னும் எல்லா கோள்கள்லையும் போய் அந்த கோள்களை ஆராய்ச்சி செய்ய கேமரா வச்சுருக்குறாங்க. மனிதன் கண்டுபிடித்த ஒரு கேமரா அந்த அளவுக்கு பூமியின் அடியில், கடலுக்கு அடியில் இருக்கிறத கூட அது எடுத்துகிட்டு வந்துடுது. முத்து எடுக்கிறத கரெக்டாக கேமரா எடுத்து கொண்டு வந்து காட்டுறாங்க. எல்லாவற்றையும் கேமரா மூலியமாக வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அப்போ மனுஷன் கண்டுபிடித்த கேமராவுக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னா, கர்த்தருடைய 7 கண்களும் அது பல கோடி கேமராவுக்கு சமானம். அவருக்கு மறைவானது இந்த உலகத்தில் ஒன்று கிடையாது. இவனை பார்த்து சொல்றாரு பாருங்க, அத்தி மரத்தின் கீழே நான் உன்னை கண்டேன். நீ இங்கே வர்றதுக்கு முன்னாடி, பிலிப்பு உன்னை கூப்பிட்றதுக்கு முன்னாடி, நீ என்னிடத்துல வருவதற்கு முன்னாடி நான் உன்னை பார்த்துட்டேன்பா. நீ யாருன்னு அவர் சொல்றாரு பாருங்களேன். 47 இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ, கைகளை தட்டி இந்த வார்த்தையை வாசிப்போம், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஆனால் இன்னைக்கு தான் அவன் இயேசுக்கிட்ட வர்றான், இன்னைக்கு தான் அவன் இயேசுவை பார்க்குறான். ஆனால் இயேசு அவனை பற்றி சொல்கிற ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ கபடற்றவன், நீ உத்தமன், நீ இஸ்ரவேலன். அருமையான தம்பி தங்கச்சி, நீ வருவதற்கு முன்பாகவே, நீ பிறப்பதற்கு முன்பாகவே, நீ இந்த உலகத்தில் ஜனிப்பிக்கப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். அவருடைய பார்வையில நீ விலையேற பெற்றவள் என்பதை நீ மறந்துடாத. அருமையானவர்களே, இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த நாத்தான் வேலை பார்த்து கர்த்தர் சொல்கிற ஒரு முக்கியமான வார்த்தையை வச்சு தான் நான் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் கொடுக்க விரும்புகிறேன். அது என்ன சொல்கிறாரு பாருங்க. 50வது வார்த்தையில் இயேசு அவனுக்கு பிரதிவித்தாரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறா. பக்கத்தில் சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு எழுதி வைத்து கொள்ளுங்க, இப்போ நீங்கள் பார்க்குறத விட இன்னும் பெரிதான காரியத்தை கர்த்தர் உங்களை காண செய்ய போகிறார். ஏனென்றால் அவர் 7 கண்கள் உடையவர். அவர் உனக்கு அதிசயங்களை செய்ய, ஆச்சரியமான காரியங்களை செய்ய, பிரமிப்பான காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. இவன் இப்போதாங்க வர்றேன், வந்த உடனே அவனுக்கு அடிக்குது பாருங்க ஒரு பெரிய அதிசயம். நீ பெரிதான காரியத்தை பார்ப்ப. இன்னைக்கு ஒரு வேளை நீ என்ன மனநிலைமையோடு வந்திருக்கிறே என்று எனக்கு தெரியாது. லைவில் இருக்கிறவங்க, கேமராவில் இருக்கிறவங்களாம் என்ன நிலைமையில் இதை பார்க்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. எந்த சூழ்நிலையில் அவர்கள் பார்த்தாலும் நான் பிரசங்கிக்கிற அந்த இயேசு ஜீவன் உள்ளவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்.
அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது என்பதை நான் உங்களுக்கு திருஷ்டாந்தரமாய் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். பாருங்களேன், இங்கே வேதம் சொல்கிறது, அவர் என்ன சொல்றாரு? பெரிதான காரியத்தை நான் உனக்கு காண்பிப்பேன், நீ பார்க்க போற. வேதத்தில் பார்த்தீங்கன்னா லூக்கால இருக்கு, சிறு மந்தையே பயப்படாத, கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்வார். பக்கத்தில் சொல்லுங்க, சிஸ்டர், நிச்சயமாக உங்களை கர்த்தர் பெரிய காரியத்தை பார்க்க பண்ணுவார். நீ சிறு மந்தையாய் இன்னைக்கு இருக்கலாம், நீ சின்னவளாய் நீ இருக்கலாம், எளிய குடும்பத்தாராய் நீங்கள் இருக்கலாம். கிதியோன்னு சொல்கிறேன், நான் இருக்கிறதுலே சின்ன குடும்பத்தார், மனாசே குடும்பம், சின்ன குடும்பம், என் குடும்பம் சின்ன குடும்பம், நான் பயந்தாங்கொல்லி பையன், நான் பகலில் செய்ய பயந்துக்கிட்டு ராத்திரியில் நான் கோதும்பை அடிக்கிறவன், நான் தைரியமற்றவன், பலவீனமான பாண்டம், என்னுடைய குடும்பம் சின்ன குடும்பம், என்னுடைய கோத்திரம் சின்ன கோத்திரம், என்ன போய் பராக்கிரமசாலின்னு சொல்கிறீங்களே. பாருங்க, நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒன்றுக்கும் லாயக்கில்லைன்னு, ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, நீ பெரிய காரியங்களை பார்ப்ப. வேதத்தில் பார்த்தீங்கன்னா தாவீதை சவுல் துரத்தி 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 அடுத்த நாட்டுக்கே கொண்டு போயிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாய் விரட்டி நாட்டை விட்டு அவன் ஓடுகிற கண்டிஷனில் இருக்கும் பொழுது ஒரு முறை சந்திக்கிறாங்க. அப்போ சவுல் சொன்னேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வ. நல்லா தெரிஞ்சுக்குங்க, கர்த்தரால் புகழப்படுகிறவர்களே பாக்கியவான்கள். அப்போ கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக சொல்கிறாரு, நிச்சயமாக நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன், நிச்சயமாக நீ சிறுமந்தையாக இருந்தாலும் பெரிய காரியங்களை செய்யும்படி நீ தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டம், அதை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. நாத்தான் வேலையே பெரிய காரியத்தை காண்பாய் என்று சொன்னார் என்றால், ஒரு நாளைக்கு வந்தவனுக்கு இவ்வளோ பெரிய கிரேஸ் உண்டுன்னா, இன்னைக்கு இரவும் பகலும் இரவும் பகலும் பகலன் இரவும் தேவனை துதித்து ஆராதித்து வணங்கி புகழ்ந்து போற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நமக்கு சின்ன காரியத்தையா செய்வார்? நிச்சயமாக பெரிய காரியத்தை செய்வார். நீ ஆத்மாவில் சொல்ல, ஆத்மாவே கலங்காத, திகையாத, நிச்சயமாக கர்த்தர் கைவிட மாட்டார், அவர் பெரிய காரியத்தை செய்வார். காத்திரு, பொறுத்திரு, உன் நீதியை பட்டப்பகலை போல அவர் விளங்க செய்வார். நிச்சயமாய் உனக்கு ஒரு அறுப்பு காலத்தை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் உண்டு, அந்த அறுப்பு காலம் மகிமையின் காலமாக இருக்கும். இங்கு பாருங்களே, யாருக்கெல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று சில வரிகளிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போக விரும்புகிறேன். இங்க பாருங்க, பெரிதான காரியத்தை செய்வாயின்னு சொன்னாருன்னா அப்ப அவர் யாரா இருக்கணும்? முதல்ல பெரியவரா இருக்கணும். முதல்ல உங்க தாட்டு அவரை எப்படி பார்க்கணும் தெரியுமா? பெரியவரை பார்க்கணும். நம்ம எப்படி பார்க்கறது? இந்த உலகத்தில் சொல்றாங்கல்ல, குழந்தை இயேசு சின்னவர், அப்படி கிடையாதுங்க. நம்ம அப்பா சின்னவர் கிடையாது. சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். வசனத்தை வாசிங்க, யோவான் எழுதின நிருபம் 1 யோவான் 4:4. அந்த இயேசுவின் மார்பில் சாய்ந்த யோவான் அப்போஸ்தலனாய் மாற்றப்பட்ட பின்பு அவன் மனக்கண்கள் திறந்து அவன் இந்த வார்த்தையை எழுதுறான். முதல்ல சுவிசேஷகனாகிய யோவான், 2வது அப்போஸ்தலனாகிய யோவான். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 328வது பக்கம். வசனத்தை வாசி. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில், பக்கத்தில் சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, உங்களில் இருக்கிறவர் பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். முதல்ல இந்த தாட்டு உங்களுக்குள்ள வரட்டுங்க. உங்களை அழைத்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை முன்குறித்தவர், உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறவர், உங்களை மகனாக மகளாக தெரிந்து கொண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பெரியவர். இது நீ முதல்ல தெரிந்து கொள்ளணும். அவர் பெரியவராக இருக்கிறதுனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பெரிதான காரியங்களை காண்பாய். உனக்கு நான் சின்ன காரியத்தை நீ கேட்டால் கூட தரமாட்டாரு. நீங்கள் பாருங்களேன், நல்ல உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு ஆகாத ஒரு பென்சிலை வாங்கி கொடுப்பீங்களா? ஆகாத ஒரு ரப்பரை வாங்கி கொடுப்பீங்களா? ஆகாத ஒரு கிழிஞ்ச அல்லது கிழிஞ்சு போகக்கூடிய தன்மையுடைய ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா? ஒரு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு உணவு பதார்த்தத்தை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா? வேதம் சொல்லுது, பொல்லாதவனாகிய நீயே உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவாகிய தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். நம்ம எப்பயுமே நம்ம பிள்ளைகளுக்கு நன்மை தாங்க செய்வோம். எந்த தாயாவது தான் பிள்ளைக்கு தீமையை செய்வாங்களா? நீங்கள் ஒரு நாளாவது உங்கள் பிள்ளைக்கு தீமை செஞ்சுருக்கிறீங்களா? செய்யவே மாட்டீங்க. எந்த தாயுமே தான் பிள்ளைக்கு தீமை செய்யாது. எந்த தகப்பனுமே தான் பிள்ளைக்கு தீமை செய்ய மாட்டான். ஏன்னா அவன் எப்படி தான் பிள்ளையை நேசிக்கிறான். அப்போ நேசிக்கிறவன்
ஒரு நாளும் நேசத்துக்கு உட்பட்டிருக்கிற நபர்களுக்கு தீமை செய்யாத பொழுது நம்ம இரவும் பகலும் ஆராதிக்கிற நம்ம அப்பா, நம்ம தகப்பன், நம்ம நேசர், நம்ம அன்பேன்னு கூப்பிட்ற அவரு நமக்கு தீமை செய்வாரா? இப்போ உன் ஆத்மாவில் சொல்ல, எங்கள் அப்பா எனக்கு நன்மை தான் செய்வார். வேதம் சொல்லுது, காத்திருத்தரும் பொழுது மனசு சோர்வுப்படுது. அநேக நாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணுமா. ஆனால் அடுத்த ஒரு வரி இருக்கு, விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சகம் போல இருக்கும். நம்ம இளைக்கிறது தான் பேசுகிறோமே ஒழிய விரும்பினது வரும் அப்பொழுது ஜீவ விருட்சகமாய் மாறுங்கிறத நம்ம பேச மறந்துடுறோங்க. ஏன்னா இங்கே வேதம் சொல்லுது, உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்போ நீங்கள் 24 மணி நேரமும் உங்கள் மைண்டில், ஒரு உணர்வில், உங்கள் ஆவியில், உங்கள் இன்னரில், உங்களுடைய உள்ளான மனுஷனில் ஒன்று சொல்லணும், நான் ஆராதிக்கிறவர், என்னை தெரிந்து கொண்டவர், என்னை முன்குறித்தவர், என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், என்னை பாவத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, விக்கிரகத்திலிருந்து, உலக பாரம்பரியத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தவர் எப்படிப்பட்டவர்னு வேதம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப பெரியவர் என்ன செய்வாரு? பெரிதான காரியத்தை செய்வார். பக்கத்துல சொல்லுங்க, ஜாய் பெரிய காரியத்தை செய்வார். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க, நான் லைவ்ல இருக்கிறேன். ஜெபமலர் பெரிய காரியத்தை செய்வார். நீ சின்ன காரியத்தையே கேட்கிற, அதனாலதான் அவர் செய்யவே மாட்டேங்கிறார். சின்ன காரியத்தை நம்ம கேட்போம், ஆனா அவர் நினைப்பாரு, இதை கொடுத்தா மகிமை இருக்காது, இப்போ நான் போனேன்னா லாசரை எழுப்புனா அது மகிமையாக இருக்காது, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, ஃபிக்ஸடு டைம், அப்போ போய் எழுப்பணும்னு வச்சுங்களேன், அந்த மகிமை உலகமெல்லாம் பேசும், ராஜ்யம் எல்லாம் பேசும். அப்போ செய்யும்பொழுது தான் அது மகிமையாக இருக்கும். அப்போ கர்த்தர் டிலே பண்ணுறாருன்னா அந்த நேரத்துக்காக அவர் காத்திருக்கிறார். பெருசாக செய்ய நினைக்கிறாரு, நம்ம அவசரப்பட்டு சிறுசாக கேட்குறோம். அதனால தான் கர்த்தர் அமைதியாக இருக்கிறார். அப்போ சொல்லுங்கள், எனக்குள்ள இருக்கிறவ எல்லாரிலும் பெரியவர். யாருக்கெல்லாம் அவர் பெரியவர்னு லூக்காவில் எழுதியிருக்கு பாருங்களேன். அவர் யாரை விட பெரியவர் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காண்பிக்கணும் இல்லையா? பெரியவர்ங்கிறது உங்களுக்கு சொல்லியாச்சு, ஆனால் யாரையெல்லாம் விட அவர் பெரியவர் என்பது முதல்ல உனக்கு தெரிந்துட்டா உன் ஆவியில் ஒரு துள்ளுதல் வரும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தாள். பக்க நம்பர் 99 எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய அழகை பார்க்க, பேச்சை பார்க்க, சொத்துக்களை பார்க்க, அப்படியே வந்திருக்கான்னு இருக்கு. எதை பார்க்க வந்தாளா? ஞானம். அப்ப சாலமோனுக்குள்ள என்ன கிஃப்ட்? விஷ்டம், ஞானம் இருக்கு அவனுக்குள்ள. பூமியில யாருக்குமே இல்லாத ஒரு ஞானத்தை கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்திருந்தாரு. இந்த ஞானத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஸ்திரீ வராலாம். அவ தென் தேசத்து ராஜஸ்திரியா, சேபா ஸ்திரீ. ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு சொல்ற, எழுதி வைத்துக் கொள்ளுங்க, உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய கிஃப்ட் ஆஃப் ஃபயர், உனக்கு தேவன் கொடுத்த கிஃப்ட் இருக்கு இல்லையா, அதை பார்க்கவும் தென் தேசத்திலிருந்து வருவார்கள், வட தேசத்திலிருந்து வருவார்கள், கிழக்கு தேசத்திலிருந்து வருவார்கள், மேற்கு தேசத்திலிருந்து வருவார்கள். ஞான திருஷ்டிக்காரனை பார்க்க சவுளுடைய வேலைக்காரர்கள் வருவார்கள் என்றால், ஞான திருஷ்டிக்காரன்ட்ட என்ன இருந்துச்சு? ஞானத்தை போதிக்கிற வர இருந்துச்சு. காணாமல் போனதை கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய ஞானம். அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள கிஃப்ட், அந்த ஆவியானவருடைய ஸ்பிரிட் ஆஃப் பவர் இருந்துச்சுன்னா அது கட்டாயம் மறைந்திருக்காது. உங்க வெளிச்சம் அது மரக்காலம் கீழே மூடி வைக்கப்படாது, அது விளக்கு தண்டு மேலே வைக்கப்படும். கைத்தட்டி கருத்து. நீங்கள் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க, நீங்கள் நிச்சயமாய் வாலிபர்களாய் மாறுவீங்க, நீங்கள் புருஷர்களாய் மாறுவீங்க, நீங்கள் ஸ்திரீகளாய் மாறுவீங்க, உங்களுக்குள்ளிருந்து சந்ததிகள் வரும். நிச்சயமாய் உங்களுடைய வாழ வயதின் குமாரர்களாய் அவர்கள் வருவார்கள். எப்படி ஒரு உருவம் வளர்ந்து 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 மகிமையான உருவமாய் மாறுகிறதோ, அதே போல உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற வரங்களும் அது மறைந்து இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து 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 அது ஒரு நாளைக்குள்ள வெடிச்சு பூமி எல்லாம் சிதறி பூமி எல்லாம் நன்மையினால் நிரப்பும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு ஸ்திரீ வர்றாள். எதுக்கு வர்றா? சாலமோனுக்கிட்ட இருக்கிற ஞானத்தை பார்க்க வர்றாளாம். அப்ப அந்த சாலமோனுக்கு ஞானம் கொடுத்தவர் யாரு? கர்த்தர். இப்ப அந்த கர்த்தரை குறித்து அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து யாரை விட பெரியவர்? சாலமோனை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. உலகத்தில் இருக்கிறத விட பெரியவர். இந்த உலகத்துல ரொம்ப பேர் பெற்ற ஒரு மனுஷன் சாலமோன். அந்த சாலமோனுக்கு ஞானம் கொடுத்தவர் சாலமோனை விட பெரியவர். அப்ப சாலமோனுக்கு ஞானம் கொடுத்து அவனை பெரியவனாக்க முடியும்னா
உனக்கும் அதே ஞானத்தை கொடுத்து உன்னையும் இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் இருக்கிற கண்டங்களில், இந்த உலகத்தில் இருக்கிற மாநிலங்களில், இந்த உலகத்தில் இருக்கிற நாடுகளில் உன்னையும் மிகப்பெரிய ஞானவானாய் மாற்ற கர்த்தரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, வேதம் சொல்லுது, யோசேப்புக்கு முன்னாடி பார்வோன் முகங்குப்புற விழுகிறான். தானியேலுக்கு முன்னாடி நேப்காத் நேசர் முகங்குப்புற விழுகிறான். பார்வோனுக்கு இதோ யோசேப்புக்கு முன்னாடி பார்வோன் சொல்றான், தேவ ஆவியை பெற்ற இவனை போல நம்ம தேசத்துல வேற யாருப்பா இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் மந்திரவாதிகள் தான், நீங்க எல்லாம் சகுனங்களை படிச்சிருக்கிறீங்க, ஆனா தேவ ஆவி உங்கள்கிட்ட இருக்கா? வரப்போகிற காரியத்தை முன்னறிவிக்கிற ஞானம் உங்கள்கிட்ட இருக்குதா? இந்த எகிப்தினுடைய முழு சாம்ராஜ்யத்திலும் தேவ ஆவியை பெற்ற ஒரே ஒரு மனுஷன் யோசேப்பு தான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அதே போல உங்க வீட்டில் தேவ ஆவியை பெற்றிருக்கிற நீ பாக்கியவான். தேவனுடைய அபிஷேகம் இருக்கிற நீ கிருபை பெற்றவள். தேவனுடைய அபிஷேகம் இருக்கிற உனக்கு நிகரானவர்களே இந்த பூமியில கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. ஏசாயாவில் வாசிக்கிறோம், அபிஷேகம் சகலத்தையும் உனக்கு போதிக்கும், அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், அபிஷேகம் கட்டுகளை அறுக்கும். அந்த அபிஷேகம் இருந்தால் அது அத்தனையிலும் உன்னை ஆச்சரியமான மனுஷனாய் கொண்டு போகும். அபிஷேகம் தாங்க. பெசலியேலுக்கு கர்த்தர் ஞானத்தை போதிக்கிற அபிஷேகத்தை கொடுத்தார். வினோதமான காரியங்களை யூகித்து செய்யக்கூடிய ஞானத்தை கொடுத்தாரு. அவனுக்கு நிகரானவர்களே இல்லை என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியாய் கர்த்தர் இந்த நாளில் உனக்கும் ஞானத்தை கொடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் பெரியவராக இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு சொல்றாரு, பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்ய போறேன், நீ ஆயத்தமாகிக்கொள், உன்னை இடை கட்டிக்கொள். ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர், தென் மாநிலத்தில் இருக்கிற ஊழியக்காரர் தென்கொரியா தேசத்திற்கு பிரயாணத்திற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தார். அப்ப கர்த்தருடைய ஒரு சத்தம் கேட்டுச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அவர் உள்ளத்தில் சொன்னாரா, உன்னை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து உன்னை சந்திக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறா, நீ அவரை சந்திக்க ஆயத்தப்படு. தேவன் உன்னை சந்திக்க போகிறார், நீ அவரை சந்திப்பதற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும்னு ஆவியானவர் கேட்கிறதை வந்து முன்னாடி சொல்லிட்டு போயிடுவார். ஆவியானவர் எப்பயுமே பிதாவும் இயேசுவும் என்ன பேசிக்கொள்கிறார்களோ அதை வந்து நமக்கு அழகா நட்பு ரீதியாக சொல்லிடுவார். வரப்போகிற காரியங்களை முன்னறிவிக்கிற ஆவியானவர். அவர் அழகா எதை கேட்கிறாரோ, தாம் பிதாவினிடத்துல கேட்ட எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஆவியானவர், முன்னாடி வந்து சொல்லிட்டு போற ஆவியானவர். அவர் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுனால, நம்மளோடு இருக்கிறதுனால, நமக்குள்ளே இவர் வாசம் பண்ணுகிறதுனால அங்க என்ன பேசிக்கொள்றாங்கிறத முன்கூட்டி நமக்கு அவர் தெரியப்படுத்துகிறவர். இப்ப அந்த ஊழியக்கார்ட்ட சொல்லியாச்சு, பிதாவாகிய தேவன் அருமை ரட்சகராம் இயேசு கிறிஸ்து உன்னை சந்திக்க போறாங்க, உன்னை இடை கட்டிக்கொள், ஆயத்தப்படுத்திக்கொள், அதற்கு உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளணும். இப்ப அந்த ஊழியக்காரருக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு உணர்வு, எப்ப சந்திக்க போறாரு, எங்க சந்திக்க போறாரு, எப்படி நான் அவரை சந்திக்கிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க விமானம் ஏறி தென்கொரியா போகணும். இப்போ இவருக்கு மனநிலைமையில விமானத்தில் பிரயாணம் பண்ணும் பொழுதும் அல்லது மற்ற நேரத்திலையும் ஓய்வு நேரத்திலையும் கூட அவருடைய மனநிலைமை எப்போ கர்த்தர் சந்திக்க போறாரு, எப்படி சந்திக்க போறாரு, எந்த சூழ்நிலையில் சந்திக்க போறாரு, அந்த நினைவாகவே அவர் இருக்கிறார். வேதத்தை படிக்கிறாரு, ஜெபம் பண்றாரு, பக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரங்க பேசினாலும் அவங்கள்ட்ட இவர் பேச மாட்டேங்கிறாரு. ஏன்னா கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், என்னை சந்திப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. எந்த நேரத்தில் சந்திக்க போறாரோ, ராத்திரியா, பகலா, இரவா, அல்லது மாலை நேரமா, அதிகாலை நேரமா, எந்த நேரம்னு தெரியலையே. கரெக்டாக ஒரு நேரம் சொல்லியிருந்தா நம்ம ரெடியாக நிற்கலாமே. சந்திப்பார், ஆயத்தப்படுனா எந்த நேரம் தெரியலையே. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. தென்கொரியாவும் போயிட்டாங்க, தென்கொரியாவில் கூட்டமும் நடத்திட்டாங்க. இப்போ இந்த ஒரு இடத்துல தனியாக ஒரு ஜெபிக்கிற நேரம் வந்துச்சு. அப்படி தனியாக ஜெபிக்கிற ஒரு நேரத்தில் இவர் போய் ஒரு இடத்துல முழங்கால் படியிடும் பொழுது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. முன்னாடி பார்த்தா இயேசு கிறிஸ்து அழுகின கண்களோடு, அப்படியே அழுது கொண்ட கண்களோடு அவர் வந்து தென்பட்டாராம். இவர் கேட்டாராம், ஏசப்பா, நான் உங்களை பார்க்கணும்னு இவ்வளோ நாளாக ஆசையாக இருந்தேன், ஆனால் அழுத முகத்தோடு என் முன்னாடி நிற்கிறீங்களே. முழங்காலில் நிற்கிறாராம், அழுதுகிட்டு நின்றுட்டு இருந்தாராம். அருமையான தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, என்ன சொன்னாராம் தெரியுமா? இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுவியா? இந்தியாவில் இருக்கிற ஊழியர்களுக்கு ஜெபம் பண்ணுவியா? இந்தியாவில் இருக்கிற அந்த முக்கியமான காரியத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவியா? நான் உங்கள்கிட்ட ஜெபிக்க தான் நான் வந்திருக்கிறேன், நீயும் என்னோடு இணைந்து ஜெபின்னு சொல்லி அதை ஜெபம் பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினாராம். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, ஒரு மனுஷனுக்குள்ள கிஃப்ட் இருந்தா அந்த கிஃப்ட் உள்ள மனுஷனை தேடி பரலோகம் இறங்கி வரும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீ கிஃப்ட் உள்ளவனா இரு. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கரைபடாமல் காத்துக்கொள். இது உனக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பெரிய ஆசீர்வாதம். எப்படி பிலிப்புக்கு பெரிய காரியம் சொன்னாரோ அதுபோல உனக்கு அவர் சொல்றார். அப்ப சாலமோனுக்கு கொடுத்தவர், அவர் சாலமோனோட பெரியவர். அதனால தான் அவர் சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர் உனக்குள்ள இருக்கிறார். அடுத்த வார்த்தையை நீங்க பாருங்களேன், 33ல் ஒருவனும் விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழாவது
மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருக. 11ஆம் அதிகாரம் 32வது வசனம். தேங்க்யூ. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்களே, இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்ப யோனாவை விட பெரியவர். யோனாவை எப்படி பெரியவர்? அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் போய் ஒரே ஒரு பிரசங்கம் தான் பண்ணினார். 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. என்ன பிரசங்கம்? அன்பே, நல்லவர்களே, வல்லவர். அப்படிலாம் கிடையாது. அழிய போது ஐயையோ உனக்கு ஆபத்து வருது, ஊர் இதாங்க பிரசங்கம். இந்த பிரசங்கத்துக்கு 1,20,000 பேர் மனம் திரும்பிட்டாங்க. இப்போ பிரசங்கம்லாம் பார்த்தா அன்பே, ஆறுயிரே, நல்லா இருக்கிறீங்களா, பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வேதத்தில் அப்படி பிரசங்கமே இல்லைங்க. நீங்கள் யோவான் ஸ்நானங்கனை பார்த்து போய் பாருங்க. விரியம்பாம்பு குட்டிகளேன்னு பிரசங்கம். ஒரு நாளைக்கு நான் பிரசங்கம் பண்ணேன், இப்படிலாம் உட்காந்துருப்பீங்களா? ஒவ்வொருத்தரையும் பார்த்து விரியம்பாம்பு குட்டியேன்னா என்ன ஆகும் நிலைமை? பவுல் பிரசங்கம் கலாத்தியரில் போய் பாருங்க. புத்தி இல்லாத கலாத்தியரேங்கிறேன். புத்தி இல்லாத பயங்களா நீங்களாம், என்னடா கலாத்தியார் நாட்டில் இருக்கிறீங்களா? பவுலை படித்து பாருங்க. கலாத்தியரில் புத்தி இல்லாத கலாத்தியரே. ஏசப்பா பிரசங்கத்தை படித்து பாருங்க. விபச்சாரர்களே தான் பிரசங்கம் பண்ணுறார். அவரும் கடுமையான பிரசங்கம் பண்ணுறார். பரிசேயரே உனக்கு ஐயோ, மாயக்காரரே உனக்கு ஐயோ, வேத பாரகரே உனக்கு ஐயோ. இப்படிலாம் பிரசங்கம் இருக்குதுங்க. நம்ம தட்டி கொடுத்த பிரசங்கத்தையே தான் கேட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இங்கு இயேசு யோனாவிலும் அவர் பெரியவர், சாலமோனிலும் அவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட அவர் பெரியவர். அந்த பெரியவர் உனக்கு என்ன செய்ய போறாருன்னா, பெரிதான காரியத்தை செய்ய அவர் சித்தம் இருக்கிறார். அதனால் நீங்கள் உள்ளத்துக்குள்ள சொல்லுங்க, நிச்சயமாக நான் பெரிதான காரியத்தை நான் பார்ப்பேன். என் வாழ்க்கையில் பெரிய ஒரு காரியத்தை செய்யத்தான் கர்த்தர் காலதாமதம் படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. பாருங்க, மோசையை அழைத்து மோசைக்கு கர்த்தர் சொல்றத யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கலாமா? தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். மோசைக்கு கர்த்தர் சொன்ன காரியம், அந்த பெரியவர் என்ன காரியத்தை மோசைக்கு செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார்? யாத்திரையாகமம் 34:10. அதற்காக நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து கைத்தட்டுங்க. நான் செய்கிற காரியம் பெரியவர் என்ன காரியம் செய்வாரு சொல்லுங்க? பயங்கரமான காரியத்தை செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெரியவர் எப்பயுமே பயங்கரமான காரியத்தை செய்வார். சொல்லுவாங்களா, அவங்களாம் ரொம்ப வசதியானவங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக செய்வாங்க. நம்ம சொல்லுவோம் வசதியான வீட்டு கல்யாணங்க, ரொம்ப டாப்பாக இருக்கும். அவங்க பெரிய ஆள் வர்றாங்க, அதனால் ரோட்டில் இருக்கிற எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்பீட் பிரேக்லாம் எடுத்துருவாங்க. பெரிய ஆளுங்க அவங்கெல்லாம், ஊரில் விஐபிங்க. உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கே இவ்வளோ இருக்குன்னா, உனக்குள்ளே இருக்கிறவ எப்படிப்பட்டவர் தெரியுமா? யோனாவிலும் பெரியவர். சாலமோன். புரியுது? அவங்க ஆவியை துள்ள விடுங்க. நீங்கள் அவரை கட்டி வச்சிருக்கிறீங்க. சின்ன இயேசு, குழந்தை இயேசு, குட்டி இயேசு, அவர் ஒன்றும் செய்ய திராணியற்றவர், அவரால் ஒன்றும் முடியாது, இதெல்லாம் செய்ய மாட்டாருங்க. இயேசுகிட்ட போனால் ஜெபந்தான் பண்ணணும், அவர் இதெல்லாம் செய்ய, அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாம் செய்ய வல்லவர். பூமிக்கு கீழே, வானத்துக்கு கீழே, சமுத்திரத்தில் சகலத்தையும் செய்ய அவர் வல்லமராக சொல்கிறார். வானத்தை அசைய பண்ணுவேன், பூமியை நான் அசைய பண்ணுவேன், வெட்டாந்தரையை நான் அசைய பண்ணுவேன், சமுத்திரத்தை நான் அசைய பண்ணுவேன். அவரால் கூடாததுன்னு ஒன்றுமே கிடையாது. போன வாரம் நம்ம பார்த்தோம், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். சொல்லுங்க, எங்கள் அப்பா பெரியவர், அவர் எனக்கு என்ன செய்வார்? பயங்கரமான காரியத்தை செய்வார். கிரகிக்க முடியாத காரியம், யோசிக்க முடியாத காரியம், என் ஆவிக்குள்ள நம்ப முடியாத காரியத்தை கர்த்தர் செய்ய யாரா இருக்கிறது தெரியுமா? வல்லமையுள்ளவர் இருக்கிற. மரியாள் மேல நிழலிட்டார், அவ்வளவுதான், அவ கன்சீவ் ஆயிட்டான். பாருங்க, ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போச்சு. ஆனாலும் கர்த்தர் உற்பவ காலத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவனால் எல்லாமே கொடுங்க. இயற்கையின் நீதியின்படி அல்ல, இயற்கையில் இருக்கிற சட்டத்திட்டத்தின்படி அல்ல, இயற்கையில் நம்ம பார்க்கிற வழிமுறையின்படி அல்ல, அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உனக்கும் எனக்கும் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் செய்த சில அற்புதங்களை நான் உங்கள் மத்தியில் இந்த நாளில் விவரித்து காண்பிக்க விரும்புகிறேன். ஆவியானவர் மகிமை அடைவாராக. சொல்லுங்க, மோசைக்கு சொல்றாரு, பூமியில எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள்.
இண்டிவிஜுவலா சொல்றாரு பாருங்க, உன்னோடு கூட இருந்து நான் செய்யற காரியம், பக்கத்தில் சொல்லுங்க, பயங்கரமான காரியங்கள், கிரகிக்கவே முடியாத காரியங்கள், நம்பவே முடியாத காரியங்கள், ஏற்றுக்கொள்ளவே முடியாத காரியங்கள், அதிர்ச்சி ஊட்டக்கூடிய காரியங்களை கர்த்தர் செய்ய யாரா இருக்கிறார் தெரியுமா? வல்லவராக. எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க நல்ல காரங்க சொல்லுங்க. எனக்கு பயங்கரமான காரியத்தை செய்வார். எங்க அப்பா பயங்கரமானவர், எங்க அப்பா பெரியவர். நான் நம்புகிற கர்த்தர் வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் உள்ளவர். அவர்கிட்ட எல்லாமே சகல வல்லமையும் அவர் பொருந்தினவர். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும், அவர் சொல்ல எல்லாமே உருவாகும். அவரிடத்துல எல்லா விதமான அபிஷேகம் இருக்கு, கிருபை இருக்கு. அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது, சகல சம்பத்துக்களும் அவருடையது. அப்பேற்பட்ட ஒரு தெய்வம் உனக்கு என்ன செய்ய போறாரு தெரியுமா? பயங்கரமான காரியங்களை அவர் செய்ய போறாரு. எப்படியெல்லாம் பயங்கரமான காரியம்? எரேமியா 20:11 எடுத்து வாசிச்சு பாருங்களே. அங்க எரேமியா தீர்க்கதரிசிகிட்ட கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு. எரேமியா 20:11. தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, நான் நம்புறேன். கர்த்தரோ, இப்படி வாசிக்கணும், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய், சொல்லுங்க, என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் உங்க மார்புல கரம் வைத்து சொல்லுங்க, ஏன் கூட பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலி இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு. அவர் சின்னவர் கிடையாதுங்க. உலகத்தில் இருக்கிறத விட உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், பயங்கரமான பராக்கிரமசாலி. ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். பக்கத்தில் சொல்லுங்க, உன்னை யார் துன்பப்படுத்துறா? உன்னை யார் வேதனைப்படுத்துறா? உன்னை யார் கஷ்டப்படுத்துறா? உனக்கு யார் பிரச்சனை கொடுக்குறா? உனக்கு விரோதமாக யார் வழிமறிக்கிறா? யார் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இடையூறு உண்டாக்குறா? அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களா? மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடினால் சொல்லுங்க, மிகவும் வெட்கப்படுவார்கள். வெட்கப்படுவார். பாருங்க, மொர்தெகாய்க்கு விரோதமா ஆமான் எழும்பினேன். என்ன அவனுக்கு ஆத்திரம்? என்னை மதிக்க மாட்டான்ல, எனக்கு ஒரு வந்தனம் போட மாட்டானே. எல்லா பேரும் ஊரே எந்திரிச்சு என்னை கும்பிடுது. ஊரில் இருக்கிற முறை எனக்கு நமஸ்காரம் சொல்கிறேன். ஊரில் இருக்கிற முறை என்னை கண்ட கையை காலை கும்பிடுறேன். இந்த ஒத்த யூத பய என்னை சட்டம் பண்ண மாட்டேன், மதிக்க மாட்டேன், எனக்கு தலையை வணங்க மாட்டேங்கிறேன். இவனுக்கு இப்படி இருக்கிற வரையும் எனக்கு நிம்மதியே இல்லை. இவனுக்கு என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது? இவனுக்கு ஆத்திரம் அந்த மொர்தெகாய் மேல். அப்புறம் நினைக்கிறேன், இவனை மட்டும் என்ன செய்யக்கூடாது? பழி வாங்கக்கூடாது. இவன் கோத்திரத்தையே, இவன் குடும்பத்தையே, இவன் இனத்தையே, இவன் குலத்தையே, இவன் ஜாதி சங்கத்தையே, முழு யூதர்களையும் அழிச்சிடணும். இதுக்கு என்ன பிளானு? அந்த பிளானை பண்ணி என்ன பண்ணிட்டேன்? சர்க்குலர் அனுப்பிட்டேன். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு எல்லா யூதர்களையும் நம்ம என்ன பண்ணிவிடணும்? கொன்றுணும். எல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. காரியம்லாம் கைகூடி கரெக்டாக போய்கிட்டே இருக்கு. டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனாலும் இவனுக்கு ஆத்திரம் பொருட்கள். கடைசியில் மனைவி கிட்ட வந்து நண்பர்கள்ட்ட சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, இவனை தூக்கு மரத்தில் ஏற்றிடலாமா? இவனை தூக்கு மரத்தில் ஏற்றிட்டு நாளைக்கு நீ விழுந்து கொண்டாடப்போ, அப்போ தான் உனக்கு இது திருப்தியாக இருக்குது. அதெல்லாம் நிறைய பேசினா டைம் இல்லை. அதுக்காக ஐடியா கொடுக்குறாங்க, தூக்கு மரம் செய்யணும். விடிய விடிய தூக்கு மரம் செய்கிறான். விடிய விடிய அவன் தூக்கு மரம் செய்கிறான். 50 அடி நீளமான உயரமான ஒரு தூக்கு மரம் செஞ்சு அவன் கற்பனை பாருங்களே, என்ன ஆசைப்பட்டு ஒரு தூக்கு மரம் செஞ்சு அதில் விடியால போய் ராஜா கிட்ட இவன் பேசணுமா? அவனை தூக்கில் ஏற்றலான்னு சொன்ன உடனே இவன் பேச்ச ராஜா கேட்டு வரான். ஏன்னா மோதிரம் கையில் இருக்குல்ல, இவனை ராஜா நம்புறாருல, இவனை பெரிய மனுஷன் ஆக்கிட்டார்ல, ஏற்கனவே லெட்டர்லாம் எழுதி நிருபம்லாம் அனுப்பிட்டான்ல, இதுவரையும் காரியமெல்லாம் கரெக்டாக சக்ஸஸ் ஆயிடுச்சுல்ல. இப்போ தேதிக்காக மக்கள் எல்லாரும் அந்த குறிப்பிட்ட நாளுக்காய் காத்திருக்கிறாங்கல்ல, இதுவரையும் இவனுடைய காரியங்களை தடையே இல்லையே. இப்போ இந்த தூக்கில் ஏற்றுறது ஒரு காரியமா? கடைசியில் தூக்கு மரம் செஞ்சாச்சு, ஏற்றுற நேரமும் வந்துருச்சு. ராஜா கிட்ட பேசலான்னு அங்கே போனால் அங்கே விடிய விடிய தூக்கம் இல்லாமல் வர்த்தமானங்களை படிக்க சொல்லி அந்த வர்த்தமானங்களில் மொர்தெகாய் பேரை எழுத வச்சு அந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு ராஜா நினச்சி அதை பற்றி ஏதாவது வார்த்தையை கேட்கலான்னு சொல்லி வாசலில் நிற்கிறது யாருன்னொன்னே ஆமான்னு தான் நிற்கிறேன். முதல்ல யாரை பற்றி பேச? மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை பற்றி பேச நிற்கிறேன். இவர் ராஜா கேட்குறாரு, வாசலண்டில் நிற்கிறது யாருன்னொன்னே ஆமான்னு ஓடி வர்றேன், நான் தான் நிற்கிறேன்னு. ராஜா கேட்குறாரு, ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படணும்? அவன் நினைக்கிறான் மனசுக்குள்ளே, நம்மளை விட ராஜா யாரை கனம் பண்ண போகிறார்? நம்மகிட்ட முத்திர மோதிரத்தையே கொடுத்துட்டார், நம்மளை தான் நாட்டிலே பெரிய ஆளாக்கிட்டார். இதை விட என்ன இருக்குது? அவன் ஆசை பாருங்களே, ராஜாவுடைய வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, ராஜா சிரசில் வைக்கப்படுகிற கிரீடம்,
இது 3 கொண்டு வந்து அவனை ஒரு பிரதானியை வச்சு அலங்கரித்து தெருக்கள் முழுசும் பறைசாட்டிட்டு வரணும். இதுதான் ராஜா கணமனுங்கிற விரும்புகிற மனுஷனுக்கு செய்யப்படணும் அப்படின்னு. உடனே ராஜா சொல்கிறாரு, இதில் ஒன்று கூட தவறக்கூடாது. நீ போய் அங்கே முருதக்காய் உட்காந்துருக்கான்ல, அவனை உங்கையால் அலங்கரித்து, உங்கையால் கிரீட வச்சு, உங்கையால் குதிரையில் ஏற்றி, உங்கையால் தெரு ஊரை வளவா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். கைகளை தட்டி கர்த்தர், பெரிய காரியம் இல்லையா? ஒரு யூதனுக்கு, ஒரு வைராக்கியம் உள்ளவனுக்கு, எதிரிகளின் கையாலே, சத்துருக்களின் கையாலே, ஆகடியம் பேசினவன் கையாலே, தூக்குமரம் செய்தவன் கையாலே, எதிரியின் கையாலே. அதனால தான் தாவீது எழுதுறாரு, சிம்சோன் சொல்றாரு, பலவான் கையில, பலவான் இடத்துல கர்த்தர் பச்சனம் கொடுத்தார். பலவான் வாயிலிருந்து பச்சனம் கிடைச்சு, அப்படின்னா சிங்கத்தின் வாயில தேன் கிடைச்சிச்சு. உனக்கும் அப்படி கிடைக்கும் தம்பி தங்கச்சி. பெரிய காரியத்தை செய்வார், கிரகிக்கவே முடியாத காரியத்தை செய்வார். உங்களால் நம்பவே முடியாது, கிரகிக்கவே முடியாத காரியத்தை செய்ய கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சும்மா காஸ்பல் வேடான்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது அற்புத வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், உங்கள் ஆவியை துள்ள பண்ணுகிற வார்த்தைகள், உங்களை கட்டி எழுப்பி சிகரமாய் உங்களை உயர்த்துகிற வார்த்தைகள். சொல்லுங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார், அதனால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். எப்படிங்க அலங்கரிச்சிருப்பேன்? ஆமான் முருதக்காய் எப்படி பவுடர் அடிச்சிருப்பேன்? பிடிக்காத ஒருத்தருக்கு பவுடர் அடிக்கிறது எப்படி இருக்கும்? பிடிக்காத ஒருத்தருக்கு டெக்கரேஷன் பண்ணுறது எப்படி இருக்கும்? பிடிக்காத ஒருத்தருக்கு ட்ரெஸ் போடுறது எப்படி இருக்கும்? பிடிக்காத ஒருத்தர் அனௌன்ஸ்மெண்ட் எப்படி பண்ணுறது? முருதக்காய் வல்லவர், நல்லவர், அற்புதர், ராஜாவுக்கு உதவி செஞ்சவர் சொல்லுவானா? இங்கே நான் ஒரு வானதை இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வர்றேன், இலவுக்கெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் இங்கே நான் சொல்கிறேன், அடுத்து பார்த்தா ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி சொல்கிறேன், சொல்லாமையே போயிடுறேன். ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு நல்ல அனௌன்ஸ்மெண்ட்டாலும் சரி, கெட்ட அனௌன்ஸ்மெண்ட்னால கரெக்டாக வந்து அறிவிப்பு கொடுக்க மாட்டேன். இப்போ முருதக்காய்க்கு பற்றி ஆமான்னு எப்படி அறிவிப்பு கொடுத்துருப்பேன்? அதான் தியானம். எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பானா, முருதக்காய் ரொம்ப நல்லவர், ராஜாவை காப்பாற்றினார், ராஜாவுக்கு வந்து விபத்திலிருந்து இவர் தான் காப்பாற்றினார், அதனால் ராஜா இவரை கனம் பண்ணுகிறாருன்னு சொல்லிக்கிட்டேவா போயிருப்பார்? ஏன்னா இவனவே அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. முருதக்காயை பிடிக்காத ஒரே ஒரு ஆள் ஆமான் தான். அவன் எப்படி புகழ்ந்து சொல்லுவேன்? கர்த்தர் பாருங்க, அவன் கையாலே இவனை அழகுபடுத்தி, அவன் கையாலே இவனுக்கு கிரீட வச்சு, அவன் கையாலே இவனை குதிரையில ஏற்ற வச்சு, அவன் கையாலே இவனை தெரு தெருவாய் கூட்டிட்டு போக வச்சு, அது மட்டுமா செஞ்சாரு? அவன் செஞ்ச தூக்கு மரத்திலேயே அன்னைக்கு அவனை தூக்கி போட்டார். கைத்தட்டி கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை மேற்கொள்ளாதபடினா இடறுவார்கள். உனக்கு விரோதமாக எவன் குழி வெட்டுறேன், அந்த குழியில் அவன் விழுவான். ப்ராப்பர்ஸ் எழுதி வைத்துக்கொள். உனக்கு விரோதமாக எவன் அடைப்பை பிடுங்குறேன், அவன் அந்த அடைப்புல பாம்பு கடிக்கும். கர்த்தருடைய கரம் செய்யும் தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாக்காது போகும். இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய சுதந்திரம். உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினவர்கள் இல் பொருள் ஆவார்கள், நாசமாய் போவார்கள். இருக்கிற இடம் தெரியாமல் தேடி கூட காணாதபடிக்கு கர்த்தர் எல்லைகளை விட்டு துரத்துவார். இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆழமான உண்மையான மகிமையான சத்தியம் தேவனுடைய பிள்ளைகளை. இங்க பாருங்களேன், வேதம் சொல்லுது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். பார்வோன்ட்ட போய் கேளுங்க, எப்பா உன் பலம், உன் திறமை, உன் தாளந்து, உன்கிட்ட இருந்த பட்டாளம், உன்கிட்ட இருந்த வில்லு, அம்பு, ஈட்டி, கேடயம், சிறப்பான குதிரைகள் என்ன ஆச்சுன்னு கேட்டா அவன் சொல்லுவேன், நாங்கள் எல்லாம் சரியாக தான் இருந்துச்சு, செங்கடலுக்குள்ளே போனும் பொழுது அத்தனையும் ஒன்றும் இல்லாமல் நாசமாக போச்சு. என் படையை காணா, என் வில்லை காணா, என் கேடயத்தை காணா, என் திறமைசாலிகளை காணா, எல்லாம் சடலமாய் என்ன பண்ணாங்க, தண்ணியில் மிதந்தாங்க. அந்த இடத்துல நித்திய இலச்சையை கர்த்தர் பார்வோனுக்கு கொடுத்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு லிமிட்டட் தாங்க வர விடுவார், எல்லாம் மீறினா ஆபத்து வந்துடும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்களை தொடர்றதுக்கு ஒரு லிமிட்டு தான் அளவு கொடுப்பார். லேசாக என்ன செய்யலாம், அனுமதிப்பார். ஆனால் முடிவு காலம் அப்படி இல்லை. நிச்சயமாய் கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அந்த யுத்தத்தில் முன்னாடி நிற்பார். பார்வோன் எப்படி சக்கரங்கள் கலடப்பட்டுச்சோ அப்படி உனக்கு விரோதமாய் நடக்கிற யுத்தத்தில் அவர்களுடைய சக்கரங்கள் கலடும். 40 நாள் கோலியாத்து வந்து நின்னாங்க. 41ஆம் நாள் தாவீதை கர்த்தர் கொண்டு வந்தார். அன்றைக்கு கோலியாத்தோடைய தலை
துண்டிக்கப்பட்டுச்சு. கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உன் பிரச்சனைக்கு ஒரு லிமிட்டெட் டேட்டு தான். 20 நாளோ 15 நாளோ 40 நாளோ 30 நாளோ 50 நாளோ 60 நாளோ அல்லது 430 நாளோ தெரியாது. அந்த நாள் முடிஞ்ச அன்றைய நாள் அவர்கள் அந்த தேசத்தை விட்டு பெறப்பட்டார்கள். 430வது வருஷம் அன்றைய நாள் புறப்பட்டார்கள். 70வது வருஷம் அன்றைய நாள் அவர்கள் புறப்பட்டார்கள். அந்த நாளில் கரெக்டாக உன்னை புறப்பட பண்ணுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார். சரி, மோசையை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சார். வரவே மாட்டேனவன், எனக்கு திக்கு வாயி மந்த புத்தி, என்னால் ஒன்றுமே தெரியாது, என்னை தயவு செய்து விட்டுன்னு கெஞ்சி பார்த்தான். கர்த்தர் ஊழியத்தை கூட்டிகிட்டு வந்தாரே, அந்த ஊழியத்தில் அவனுக்கு எத்தனை சலசலப்பு தெரியுமா, எத்தனை பிரச்சனை தெரியுமா, எத்தனை போராட்டம் தெரியுமா. அவனுக்கு விரோதமாய் அவங்க குடும்பத்தாரே, அவங்க தேசத்தாரே, அவனோடு இருக்கிறவர்களே எழும்பினார்கள். எத்தனை பேர் எழும்பினார்கள்? 250 பேர் கோராக்க கூட்டம் எழும்பினார்கள். இப்போ என்ன பண்ணுறது? கர்த்தர் செய்த காரியத்தை பாருங்களேன். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 30வது வசனம். கர்த்தர் எப்படி உங்களோடு இருந்து அவர் செய்கிற காரியம் பெருசாக இருக்கும், எப்படி உனக்கு அவர் பெரிய காரியங்களை செய்வார். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 30வது வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வாசிக்கலாமா? கர்த்தர் பூமி 30வது வசனம். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை, நல்லா கவனிங்க. இப்போ இந்த அப்படி நிப்பாட்டிக்கிங்க, பக்கத்தில் சொல்லுங்க, சிஸ்டர் உனக்கும் ஒரு புதிய காரியத்தை வச்சிருக்கிறார். நியூ பிராண்ட். இதுவரை திறக்காத ஒரு வாசல் உனக்கு திறக்கும். இதுவரை நடக்காத ஒரு அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தயவுசெய்து என்னை பாருங்க, நிச்சயமா நடக்குங்க. நான் பிரசங்கிக்கிற இயேசு ஜீவன் உள்ளவர். இது என்னுடைய சொந்த மாம்சத்தில் எடுக்கல, என் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிற வேலையில் கரெக்டாக ஆண்டவர் சொன்னார், போய் சொல்லு, புதிய காரியம் நடக்கும், பழைய நிலைகள்லாம் ஒளிஞ்சிரும், புதுசு நடக்கும். நான் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக என் பிள்ளைகளுக்கு செய்வேன். இங்கே வேதம் சொல்லுது பாரு, ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். 32. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக்குக்குரிய எல்லா மனிதர்களையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். 250 பேர், 250 குடும்பம், 250 ஜெனரேஷன், 250 வீடுங்க. அப்படியே நபர்கள் குடும்பமாகவே பூமி டக்குன்னு வாயை திறக்குது, அப்படியே உள்ள இறங்குறாங்க. இது சின்ன காரியமா பெரிய காரியமா? யாருக்காக? இவர்களும் லேவியர்கள் தாங்க, லேவியர் கூட்டம் தான். கோராக்கு லேவியர்களில் ஒரு பிரிவு. இவர்களும் எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள், இவர்களும் மன்னா சாப்பிட்டவர்கள், இவர்களும் செங்கடலை தாண்டினவர்கள், இவர்களும் யோர்தானை தாண்டினவர்கள், இவர்களும் எரிகோவை தடைகளை தாண்டி வந்தவர்கள். ஆனால் வர்ற வழியில் சும்மா இருக்க மாட்டாமல் சும்மா குடைச்சல் சொல்லுவாங்கள்ல, குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஒரு ஆளை பார்த்தோன்னே சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தான். மோசே பாவன் 80 வயதுக்கு மேல்பட்டவன். அவன் என்ன பண்ணுவேன்? அவன் மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். அவனுக்கு குடும்பமே இல்லை. நீங்கள் வேதத்தில் பாருங்கள், அவன் மனைவி பிள்ளைகள்லாம் அங்கே இருக்காங்க, எத்திரோட்டு இருக்காங்க. இவன் மனைவியை விட்டு பிள்ளைகளை விட்டு வயசான காலத்தில் இந்த சபையை நடத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தா அவனுக்கு விரோதமாக சும்மா முறுமுறுத்துக்கிட்டே இருந்தான். எதையாவது ஒரு குறையை சொல்லிக்கிட்டே இருந்தான். அவன் என்ன பண்ணுவேன்? ஆண்டவர்கிட்ட போய் அபயமிட்டான், ஆண்டவர்கிட்ட போய் முறையிட்டான். ஆண்டவரை அழைச்சது நீங்கள் தானே, தெரிந்து கொண்டது நீங்கள் தானே, நான் தான் வரமாட்டேன்னு சொன்னனே, நீங்கள் தானே என்னை இழுத்து கொண்டு வந்து இஸ்ரவேலை கூட்டிட்டு வான்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ என் சொந்தக்காரனே, என் இனத்தானே, என் குலத்தானே, என் ஜாதிக்காரனே என்னை சும்மா பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருக்கானே. நல்லா கவனிங்க. நாத்தானை பார்த்து சொன்னார், பெரிதான காரியத்தை காண்பாய். மோசேக்கு சொன்னார், நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அந்த பயங்கரத்தில் ஒரு விளைவு தாங்க பூமி, எர்த் குயிக். அப்படியே பூமி டர்ன்னு பிளக்குது. நீங்களும் நான் உட்காந்துருக்கிற பூமி நல்லா இருக்குதுங்க. இது பிளக்காதுங்கிறதுக்கு சூரிட்டி கிடையாதுங்க, கேரண்டி கிடையாதுங்க. கர்த்தரை அனுமதிச்சா நம்ம இருக்கிறத அப்படியே பிளக்கும். எந்த பூமியும் அவரால் பிளக்க முடியும். இது நேச்சராக வேதத்தில் இருக்குது. ஆனால் இதை நம்ம யாருமே பெருசுப்படுத்தி பார்க்கறது கிடையாது. இது வேதத்தில் இருக்குன்னால நமக்கு அது பெருசாக தெரியலங்க. நினச்சி பாருங்க, சபையை சிதறி ஓடுறேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பூமி அப்படியே டாரா பிளக்குது. பிளந்த உடனே பார்த்தா எவன் 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 மோசைக்கு விரோதமாக எழும்பினானோ, யாரெல்லாம் மோசையை குற்றப்படுத்தினானோ, யாரெல்லாம் மோசையை ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பி தன் முகத்தை கெட்டியாக்கி பாறையாக்கினானோ, யார் தன் கரத்தை நீட்டினானோ, யாருடைய கால்கள் இதற்கு முன்னாடி நின்றதோ, யாருடைய வாய் இவனுக்கு விரோதமாய் பேசினதோ, அத்தனை பேரும் குடும்பத்தோடு
பூமிக்குள்ளே இறங்கினார்கள். கர்த்தர் பயங்கரமான காரியத்தை மோசேக்காக, இஸ்ரவேலருக்காக கர்த்தர் செய்தார். இந்த மாதத்தில் சொல்லுங்கள், எனக்காகவும் பெரிய காரியத்தை செய்வார். உனக்கு முன்னாடி மந்திரவாதங்கள் நட்டுங்கும், லூசிபருடைய கோட்டைகள் நட்டுங்கும். பாருங்கள், பாலாக்கு ராஜா பீலையாம கூட்டிகிட்டு வந்து சபிக்க சொல்கிறேன். சபி, நீ சபிச்சேன்னா சபிச்சிருவாங்க. நீ இல்லாமல் போனால் அவங்க இல்லாமல் போயிடுவாங்க, விளங்காமல் போகணும் அவங்க விளங்காமல் போயிடுவாங்க, உருப்பிடாமல் போயிடுவாங்கன்னு சொன்னீங்கன்னா உருப்பிடாமல் போயிடுவாங்க. அவங்க குடும்பத்தில் விதவைகள் உண்டாகட்டும்னா விதவைகள் உண்டாயிருவாங்க. நீ சபி சபி சபின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறேன். கர்த்தர் சொல்கிறாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பெரிய. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்க விசுவாசிங்க. நாங்கள் அப்பா, நம்ம அப்பா சாதாரணமானவர் அல்லங்க. நீங்கள் எதிரிகள் பேசும் பொழுது, காலையில் ஒரு ஸ்டேட்டஸில் நான் பார்த்தேன், தம்பி வச்சுருந்தாரு, ரொம்ப என்னுடைய ஆவியை பயங்கரமாக புதுப்பிச்சு. எதிரிகள் பேசுவதை கூட கர்த்தர் கேட்டுட்டு அந்த எதிரிகள் என்ன பேசிக்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக அவர் செய்வாராம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எதிரிகள் என்ன பேசுவாங்களோ நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம எதிரிகள் பேசுறது நமக்கு தெரியாது. நம்ம பக்கத்தில் இல்லை இல்லையா, அவங்களாம் என்ன பேசிக்கிறாங்களோ அதை கர்த்தர் கேட்டுருவாராம். ஏன்னா அவருக்கு மறைவானது கிடையாது, யார் என்ன பேசினாலும் கேட்டுருவார் இல்லையா. அப்போ சொல்லுங்க, எங்கள் அப்பா அவ்வளோ வல்லமையுள்ளவர். கைத்தட்டி கர்த்தருக்கு. பூமி பிளந்து உள்ளே போச்சாங்க. மோசே அதை கண்ணார பார்க்குறார், இஸ்ரவேலில் எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரும் கண்கள் பார்க்க பூமிக்குள்ள 250 குடும்பம் அப்படியே போச்சான். அப்போ கர்த்தர் பெரிய காரியங்களை மோசையே காண பண்ணினார். இன்னும் என்னென்ன செஞ்சார் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் சில வசனங்களை மட்டும் நான் அழுத்தம் கொடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். உனக்காகவும் அப்படி செய்ய அவர் வல்லவர். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், எலியாவும் எலிசாவும் 2 பேரும் தான் அங்கே பேசிக்கிட்டு போகிறாங்க. எலியா புறப்பட போகிறாரு, எலிசா பார்க்க போகிறாரு. 2 பேருமே இப்போ கடைசி நெக் ஆஃப் மூமெண்ட்டில் இருக்காங்க. எலியாவினுடைய ஓட்டம் முடிய போகுது, எலிசாவினுடைய ஓட்டம் தொடங்க போகுது. 2 பேர்த்தில் இப்போ 2 பேருடைய கடைசி சந்திப்பு. நல்லா கவனிக்கணும், 2 பேர் பிரிகிற நேரம் வந்துருச்சு. எலியாவினுடைய ஓட்டம் முடிய போகுது, எலிசாவினுடைய ஓட்டம் தொடங்க போகுது. இப்போ இந்த கடைசி நெக்கில் அந்த சூழ்நிலையில் என்ன நடக்குது, பரலோகம் என்ன செய்யுது, இப்போ நம்மளுடைய நடுவிலையும் பரலோகம் என்ன செய்து கொண்டு இருக்குது, தேவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்ட கிரியை நடப்பித்து கொண்டு இருக்கிறாருங்கிறத உங்கள் மனக்கண்களை திறக்க நான் உங்களுக்கு மத்தியில் பேச விரும்புகிறேன். இப்போ அந்த கடைசி நிமிஷத்தில் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், கைத்தட்டுங்க, இதோ அக்கினியும் ரதமும், அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். இது சின்ன காரியமா பெரிய காரியமா? எத்தனை பேர் பெரிய காரியமா பார்க்குறீங்க? உங்களுக்கு நடுவில் நீங்க கண்ணு பார்க்க ஒரு ரதம் வருதுங்க. அது என்ன ரதம் தெரியுமா? அக்கினி ரதம். அந்த அக்கினி ரதத்தில் பூட்டி இருக்கிற குதிரைகள் எல்லாம் அக்கினி குதிரை. அந்த அக்கினி குதிரையிலையும் அக்கினி ரதத்திலையும் எலியா ஏறி உட்கார்றாரு. இப்போ அது புறப்பட்டு போகுது, எலிசா அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. எவ்வளோ பெரிய காரியத்தை! நேச்சரா வானத்திலிருந்து ஒரு ரதம் வருகிறதுங்க. அந்த ரதத்தில் எலியா ஏறி உட்கார்றாருங்க. அந்த ரதம் திரும்பவும் எலியாவை கூட்டிட்டு மேலே போகுதுங்க. இது கற்பனை கதை அல்லங்க, இது நிஜமா நடந்த காரியம். கண்ணு முன்னாடி பிரத்யட்சமாக நேச்சராக லைவா எலிசா பார்க்கிறாரு, எலியா ஏறி போறாரு. இதுதாங்க கர்த்தர் நமக்கு செய்ய போற பெரிய காரியம். உங்க கண்கள் பார்க்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கண்கள் பார்க்க, உன் வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்து உன்னுடைய சிங்காசனத்தை கர்த்தர் ஸ்தாபிப்பார். எலியாவிற்காய் ஒரு ரதத்தை அனுப்பினவர், எலியாவிற்காய் ஒரு அக்கினி குதிரையை அனுப்பினவர், உனக்காகவும் பரலோகத்திலிருந்து அனுப்புவர். நான் 100% உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். என் தேவன் ஜீவன் உள்ளவர். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் என்ன பண்ணார், தெரு பிரசங்கர் இருந்தார். அந்த தெரு பிரசங்கர் தெரு தெருவாய் பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு இரவு நேரத்தில் ஒரு இடத்துல தங்குவதற்கு வந்தார். அங்கே எங்கே தங்குவதற்குன்னு இடம் தெரியல. அப்போ ஒரு ஆலயம் இருந்துச்சு. அந்த ஆலயத்தில் போய் கதவை தட்டி அங்கே இருக்கிற போதகர்கிட்ட கேட்டாரா, ஐயா, நான் ஒரு தெரு பிரசங்கியார், தெருவிலிருந்து பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு சுவிசேஷகன், இன்றைக்கு ராத்திரி இந்த ஆலயத்தில் தங்கி கொள்வதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த போதகரை கேட்டார். போதகரும் சரி ஆலயத்தினுடைய வராண்டாவில் போர்ட்டிக்கோவில் படுத்துக்குங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இந்த ஊழியக்காரர் நினைச்சாரு, போதகர் ஏதாவது சாப்பாடு கொடுப்பாரு, தண்ணி கொடுப்பாரு, ஏதாவது மனுஷிகமாக ஏதாவது உதவி செய்வார் அப்படி எதிர்பார்த்தாரு. ஆனால் அந்த போதகர் இவருக்கு எதையும் செய்யலை. ஏன்னா யார் இவருனே தெரியாதபடி நம்ம எப்படி செய்யறதுன்ட்டு அவரும் போயிட்டார். இவர் எதிர்பார்ப்பு அங்கே நடக்கலை. ஆனால் இந்த ஊழியக்காரர், சுவிசேஷ ஊழியக்காரர் என்ன பண்ணார்,
ஆண்டவருடைய ஆலயத்தில் போர்ட்டிக்கோவில் உட்காந்து ஒரு ஜெபம் பண்ணாரா, ஆண்டவரே காலையிலேருந்து நான் ஊழியம் செஞ்சுருக்கிறேன், உண்மையாக ஊழியம் செஞ்சுருக்கிறேன், தெரு தெருவாய் நடந்திருக்கிறேன், தெரு தெருவாய் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ட்ராக்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஆனால் உங்கள் ஆலயத்தில் வந்து நான் பட்டினியாக படுக்கிறது நியாயமா ஆண்டவரே? வேலையால் கூலிக்கு பாத்திரன் அல்லவா, எனக்கு பசிக்குது. ஆனால் இந்த போதகர் பிதா எனக்கு ஒன்றுமே கொடுக்கல. நான் யாருக்கிட்ட போய் கேட்க முடியும்? எனக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, என் உற்றார் உறவினர்கள் இங்கே யாருமே கிடையாது. எனக்குன்னு ஒரே ஒரு சொந்தம் நீங்கள் தான்ப்பா, உன்கிட்ட தான் நான் கேட்க முடியும். எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. நான் தெரு தெருவாய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேனே, ஊர் ஊராய் நான் இயேசுவை பற்றி சொல்லிட்டேனே, இவ்வளவு களைச்சு போய் வந்திருக்கிறேன், எனக்கு தண்ணி கூட இவர் தரலையே, ஒரு உணவு எனக்கு தரலையே, என்கிட்ட அன்பாய் விசாரிக்கலையே, உங்கள் அன்பு இவர்கிட்ட காணலையே, எனக்கு உதவி செய்யுங்கப்பான்ட்டு அவர் என்ன பண்ணாரா, வைத்த அடியில் வச்சு குப்புறப்படுத்தாராம். ஆண்டவர் பசிக்குது, தண்ணி கூட எனக்கு இல்லை, உங்கள் ஆலயத்தில் நான் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு நீ உணவு தருகிறவர், கேட்குற எல்லாத்துக்கும் கொடுப்பேன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, ஆனால் நான் இப்போ ஆலய வாசலில் பட்டினியாக படுக்கிறேன்னு படுத்துட்டார். படுத்த உடனே களைப்பில் தூங்கிட்டார். கொஞ்ச நேரம் ஆன உடனே அவரை வந்து, அவருடைய பெயர் சிங்காரவேல், அவர் சத்தம் சிங்காரவேல்னு எழுப்புனாங்க. தட்டு பட்டத்து பதட்டத்தில் எழும்பி உட்கார்ந்தாரு. 2 அருமையான ஏஞ்சல்ஸ் பக்கத்தில் நின்னாங்க, அவருக்கு உணவு கொடுத்தாங்க, பரலோக உணவு, பரலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அருமையான நேர்த்தியான சுவை மிக்க ஒரு உணவை கொடுத்தாங்க. அவர் தூக்க மயக்கத்திலே களைப்பில் அந்த உணவை சாப்பிட்டாரு. பக்கத்தில் இருக்கிற ஏஞ்சல்களை பார்க்குறாரு, ஆனால் என்ன விசாரிக்கலான்னு கூட அவருக்கு உணர்வு இல்லை. அந்த அளவுக்கு சரீரத்தில் களைப்புனால அவர் அமைதியாக இருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். ஆனால் இந்த 2 ஏஞ்சல்ஸ் பேசிக்கிட்டாங்களாம், தேவன் கொடுத்த ஒரு வேலையை முடிச்சிட்டோம், இன்னொரு வேலை நம்ம செய்யணும்னு ஒரு ஏஞ்சல் இன்னொரு ஏஞ்சல்கிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த இன்னொரு ஏஞ்சல் சொன்னாங்க, அவன் ட்ரெயின் பக்கத்தில் வந்துருச்சு, நம்ம வேகமாக போகலாம், இவரை முடிச்சுட்டு இந்த வேலை முடிஞ்சிச்சு, அந்த வேலையை போகலாம், அங்கே நிறைய பிள்ளைகள் ட்ரெயின் ஆபத்தாக போகுது, விபத்தாக போகுது, அதில் நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க, அவங்கள போய் நம்ம பாதுகாக்கணும், அப்படி பேசிக்கிட்டாங்க. இதே ஒரு அந்த அரை தூக்கத்தில் காத்தூக்கத்தில் சாப்பிட்றத வேகத்தில் அதை கவனித்தார். சாப்பிட்ட உடனே அப்படியே படுத்துட்டார். அதை பெருசாக அவர் நினச்சிக்கல, தூங்கிட்டார். காலையில் எழும்பி முழிப்பு வந்த உடனே ஜெபம் பண்ணுற நேரம் வந்துருச்சு. எந்திரிச்சு பார்த்தா வயிறு நிறைய சாப்பிட்ட அடையாளங்கள், அவர் கையில் சாப்பிட்டதை ஒட்டி கிடக்கு எல்லாமே. அந்த வாசனையெல்லாம் மோந்து பார்த்தா அருமையாக இருக்குது. அவர் சாப்பிட்ட துகள்கள் அங்கெல்லாம் சிந்தி கிடக்குது. ஆனால் அவரால் நினச்சி பார்க்கவே முடியல, கிரகிக்கவே முடியல. நிஜமாக தான் சாப்பிட்டோமா, கனவுல சாப்பிட்டோமா? ஆனால் கையில் சாப்பிட்டதுக்கு எல்லாம் அடையாளம் ஒட்டி இருக்குது. அதை பார்த்தா வாடை அவ்வளவு நேர்த்தியான வாடையாக இருக்குது. அவர் உட்கார்ந்துருந்த இடம் போகிற அந்த சாப்பாடுகள் சிந்தி கிடக்குது. அப்போ அவர் நினைச்சாரா, நான் உண்மையிலேயே சாப்பிட்டது உண்மைனா? 2 பேசிக்கிட்டாங்க இல்லையா? என்ன பேசிக்கிட்டாங்க? ரயில் விபத்துக்கு உள்ளாக போகுது, அங்கேயும் போய் காப்பாற்றணும்னு பேசிக்கிட்டாங்களே. அப்போ ரயில் விபத்துக்கு ஆயிடுச்சான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆலயத்தை விட்டு வெளியில் வர்றாரு. அதில் தலையங்க செய்தி போட்டிருப்பாங்களே, பிட் பேப்பரில் ஒட்டியிருப்பாங்க இல்லையா? நடுச்சாமத்தில் நடக்கிற சம்பவத்தெல்லாம் விடியறதுக்குள்ளே ஒரே ஒரு பிட் பேப்பரில் எழுதி ஒட்டியிருப்பாங்க. ரயில் விபத்து, கோர ரயில் விபத்து, பல ஆயிரக்கணக்கான பேர்கள் மரணம், சில பேர்கள் மாத்திரமே என்ன செய்யப்பட்டாங்க, பாதுகாக்கப்பட்டார்கள்னு அந்த செய்தி, குறுஞ்செய்தி ஒட்டியிருந்தாங்களாம். அப்போ அவர் நினைச்சாராம், உண்மையிலேயே கர்த்தர் தான் என்னை ராத்திரி போஷித்தார், உண்மையிலே கர்த்தர் தான் தூதர்களை அனுப்பியிருந்தார், அங்கே நடந்த விபத்துக்கும் அங்கே உள்ள பிள்ளைகளையும் அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, காப்பாற்றிருக்கிறாங்க. அருமையான தம்பி தங்கச்சி, இது உண்மையாக நடந்த சரித்திரமல்ல, உண்மை சம்பவம். சிங்காரவேல் என்ற ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் இப்படி தான் பாதுகாத்தார், உங்களையும் அவர் பாதுகாப்பார். உங்களுக்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் கர்த்தர் கிரியை செய்வார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரன். உத்தமனுக்கு அவரே அரணும் கோட்டையும் பலனுமா இருக்கிறாரு. இன்னும் பாருங்களே, அவர் என்ன செய்கிறாரு பாருங்களே. யாத்திரையாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை எல்லாரும் படித்தது தான். நம்ம அதை பெருசாக நினைக்க மாட்டோம். நமக்கு செய்ய மாட்டாருங்க, மோசைக்கு செஞ்சாருங்க அப்படி நினைக்காதீங்க. உனக்கும் அவர் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யாத்திரையாகமம் 14:31. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வாசிக்கலாமா? 87வது பக்கம். எல்லாரும் நிறுத்தி நிதானமாய் வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். 14:21. சாரி. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல், எழுதிட்டீங்களாமா? 14:21. யாத்திரையாகமம் 14:21. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர்
ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிடுச்சு. கைத்தட்டி கருத்துருக்கு. எத்தனை பேர் இதை அற்புத வசனமா பார்க்குறீங்க? உனக்காகவும் ஜலம் பிரியும், உனக்காகவும் பிரச்சனை பிரியும், உனக்காகவும் போராட்டம் பிரியும், உனக்காகவும் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பிரிந்து போக பண்ண கர்த்தர் யாரா இருக்கிறாரு? வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பாருங்களேன், வேதம் சொல்லுது பாருங்க, சமுத்திரத்துக்கு கையை மட்டும் நீட்டு. எவ்வளவு கண்ணுக்கு முன்னாடி பெரிய கடலுங்க, அது தானா தனக்குள்ள இருந்து ஒரு வழியை அது விட்டுச்சான். அப்படியே கர்த்தர் பிரிந்து போக பண்ணினார். இது கற்பனை கதை அல்ல, அது ஏதோ சரித்திரத்தில் வரக்கூடிய சம்பவம் அல்ல. நிஜமாக எல்லார் கண்கள் பார்க்க அப்படியே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பூமி பிளக்குது. இது பெரிய காரியமா சிறிய காரியமா? உங்களுக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறது? எனக்காகவும் சமுத்திரம் பிளக்கும், பிரச்சனை பிளக்கும், போராட்டம் பிளக்கும். எனக்கும் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பெரிய காரியத்தை செய்வார். அருமையான பிரதர் ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு மலை தேசத்தில் பிரசங்கம் பண்ணணும் போய் கொண்டு இருக்கிறாரு. இப்போ விமான பிரயாணம் இருக்குது, பேருந்து பிரயாணம் இருக்குது. அந்த காலத்தில் பெரும்பகுதி கப்பலில் தான் போகணும், கடல் பிரயாணம் தான் போகணும். அப்படி அவங்க போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட எல்லைகளில் போகும் பொழுது கடல் எல்லாம் என்ன ஆயிடுச்சா, பனிக்கட்டியாக மாறிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய மாலுமி சொன்னாரா, கடல் தண்ணீர் எல்லாம் பனிக்கட்டியாக மாறிடுச்சு. இன்னும் எப்போ சூரிய உதயம் வந்து வெயில் அடிக்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் நம்ம பிரயாணம் மேற்கொள்ள முடியும். அதனால் நம்ம கடலில் இங்கே தான் நிற்க போகிறோம், நடுக்கடலில். ஏனென்றால் தண்ணீர் இருந்தால் தானே கப்பல் செலுத்த முடியும். எல்லாம் பனிக்கட்டியாக மாறிட்டா அதில் செலுத்தின படகு உடஞ்சி, கப்பல் உடஞ்சி போயிடும், சிதறி போயிடும், எல்லாமே ஒன்றுமில்லாமல் போயிடும். அதனால் கப்பலை நிறுத்துவோம், நங்கூரத்தை போடுங்க நேரம். அப்போ அதுக்குள்ளே இருந்த ஜார்ஜ் முல்லர் அவையா வந்து சொன்னாரா, இல்லைங்கய்யா, நான் அந்த பட்டணத்துக்கு போய் பிரசங்கம் பண்ண போகணும், நான் இத்தனாம் தேதி அங்கே வர்றதாக என்ன செய்யப்பட்டிருக்கு, முன்குறிக்கப்பட்டிருக்கு, நான் அந்த பட்டணத்துக்கு போய் ஆகணும், அதனால் நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னாராம். அப்போ மாலுமி சொன்னாரா, நானும் ஜெபிக்கிறவ தாங்க, நானும் கிறிஸ்தவன் தாங்க, ஒரு அளவு தாங்க லிமிட்டு, பனிக்கட்டி எப்படிங்க மாறும்? ஜெபிக்கலாங்க, நீங்கள் நான் ஜெபத்தை நம்புறீங்க, ஆனால் பனிக்கட்டிங்கிறது எப்படிங்க இதை நம்ப? அப்போ ஜார்ஜ் முல்லர் சொன்னாரா, இல்லை நான் ஜெபிக்கிறேன். உடனே அவர் சொன்னார், நானும் வர்றேன். 2 பேர் முழங்கால் போட்டாங்க. ஜார்ஜ் முல்லர் ஜெபம் பண்ணார். என்னை அழைச்சது நீங்கள், முன்குறிச்சது நீங்கள், அந்த ஊருக்கு போக சொன்னது நீங்கள், தேதி கொடுத்தது நீங்கள், இப்போ இடையில பனிக்கட்டி ஆயிடுச்சு, இதை மாற்ற வல்லமையுள்ளவர் நீங்கள் தான். இயேசுவின் நாமத்தில் எல்லா பனிக்கட்டிகளும் தண்ணீராய் மாறட்டும், பிரயாணத்தை நாங்கள் தொடர்கிறோம் என்று சொல்லி விசுவாசமுள்ள வார்த்தைகளை சொல்லி ஜெபத்தை முடிச்சுட்டு ஆமேன் போட்டார். டக்குன்னு மால்மி இயேசுவின் நாமத்தில் ஆரம்பித்தார். சார்ஜ் முடிச்சினார், வாயை பொத்துனார், ஐயோ நீ ஜெபிக்காதே, உன்ட்ட விசுவாசம் என்பது கடுகளவு கூட கிடையாது. கடலை பார்த்து பேர்ந்து போனால் பேர்ந்து போகணும்னு வசனம் இருக்கிறப்ப நீ பனிக்கட்டியை பார்த்து பேர்ந்து போக சொல்ல மாட்டேங்கிற, நம்ப மாட்டேங்கிற. நீ என்ன ஜெபம் பண்ணுற? நிப்பாட்டு முதல், அங்கே போய் பாரு, பனிக்கட்டி கிடையாது, கப்பலை எடு போகலான்னாராம். இந்த மாலுமி விழுந்து அடித்து ஓடி போய் ஏறி போட்டிலேருந்து கடல்லேருந்து பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூரா கனிக்கு வெட்டியாக இருந்த அந்த கடல் இப்போ எல்லாமே தண்ணீராய் மாறிடுச்சு, அலைகள் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, கப்பலை செலுத்த ஆரம்பித்தாங்க. கரெக்டாக அந்த பட்டணத்துக்கு போய் சேர்ந்தாங்க. உனக்காகவும் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்ப. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் இன்னரில் போகுதா, உங்கள் ஆவியை தொடுதா, உங்கள் ஆத்மாக்குள்ள கிளர்ச்சியை உண்டாக்குதா? நிச்சயமாக அந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் நிச்சயமாக நடக்குங்க. நடக்கவே முடியாதுங்கிற ஒன்றை நடத்துவது தாங்க கர்த்தர். அவரால் தாங்க முடியும். ஏன்னா அவர் பெரியவர், அவர் உலகத்தில் இருக்கிறவருடைய பெரியவர். இதைத்தான் நாத்தான்ட்ட சொன்னார், இதிலும் பெரிதான காரியத்தை நீ பார்ப்ப. இப்போ நான் பார்க்கறதுலாம் சின்ன காரியம். நீங்கள் எது முடியாதுங்கிறீங்களோ அதெல்லாம் முடியும் இயேசுவால். என் குடும்பம் கட்டப்படுமா? 100% கட்டப்படும். ரட்சிக்கப்படாத என் கணவன் ரட்சிக்கப்படுவாரா? ரட்சிக்கப்படுவார். எது முடியாது? எல்லாம் முடியும். வேதத்தில் நான் இன்னும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் எது முடியும் எது முடியாது. முடியாததெல்லாம் இயேசுவை எப்படி முடிய பண்ணுவார்? யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எடுங்க. 275வது பக்கம், 275வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில். கை தட்டுங்க. அலங்கம், கடப்பாறை இல்லை, மம்புட்டி இல்லை, குத்துவெட்டு இல்லை, எந்த விதமான என்ன கிடையாது, உடைக்கக்கூடிய எந்திரங்கள் மிஷின் கிடையாது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள், பாட்டு பாடினார்கள், எக்காலங்கள் ஊதினார்கள். இங்கே கட்டடம், அலங்கம்,
பெரிய எரிகோ மதில் அதான் உடஞ்சு விழுகுது. கைத்தட்டி கருத்துருங்க. நம்ப முடியுது அவங்களால? இதெல்லாம் வேதத்தில் இருக்குதுங்க. நமக்கு தான் கருத்து எழுதி உன் வாழ்க்கையில மிகப்பெரிய தடையா இருக்குது. என்னது? அது உடையறதுக்கு நீ ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். ஜெபம் மட்டும் பண்ணு, துதி ஸ்தோத்திரம் பண்ணு, ஆராதனை செய்ய, நம்பிக்கை உள்ள விசுவாசியாயிரு. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் தருவார். இன்றைக்கே அவரு தருவார். இவங்க என்ன செஞ்சாங்க? கடப்பாறை வச்சு உடைச்சாங்களா, அல்லது வெடிமருந்தை வச்சு உடைச்சாங்களா, அல்லது வேறு விதமான எந்திரங்களை வைத்து உடைத்தார்களா? எதுவுமே செய்யலைங்க. கட்டடத்தையே தொடல. அந்த எரிகோவினுடைய மதிலை இவர்கள் தொடவே கிடையாது. சுத்தி நின்று பாட்டு படிச்சுக்கிட்டே போறாங்க, பாட்டு படிச்சுக்கிட்டே வராங்க. 6 நாள் சுத்தினாங்க, 7வது நாள் 7 முறை சுத்தினாங்க. இப்ப கட்டடம் தானா உடைஞ்சு வழியே உண்டாயிருச்சு. கைத்தட்டி உங்க பிரச்சனை தானா உடையுங்க. நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம். பவுலும் சீலாவும் ஜெப ஆலயத்தில் சிறைச்சாலையில பாட்டு பாடாக துதிக்க ஆரம்பித்தார்கள். சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் தானா உடைஞ்சிச்சு. பாருங்க, அங்க பேதுரு சிறைச்சாலையில கட்டப்பட்டிருக்கும் பொழுது ரோதை வீட்டில் உட்கார்ந்து எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கர்த்தரே திறந்து பேதுருவை வெளியே கூட்டிட்டு வந்து வெளியே விட்டு போப்பா நடந்துன்னு சொன்னார். கைத்தட்டி கர்த்தர். இதெல்லாம் வேதத்தில் இருக்கிற சத்தியங்கள். இதை நம்ம வாழ்க்கைகளையும் செய்து முடிக்க கர்த்தர் வல்ல. பேதுருக்கு மட்டும் செய்ய மாட்டார், உனக்கும் செய்வாரு. அன்று பவுலு சீலாவுக்கு மட்டும் செய்ய மாட்டார், உனக்கும் செய்வாரு. இதோ அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் எரிகோவை உடைக்கல, உனக்காகவும் பெரிய பெரிய எரிகோக்களை உடைக்க அவர் யாரா இருக்கிறார் தெரியுமா? வல்லவரா இருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் நேர பாருங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்காகவும் நிச்சயமா எரிகோ ஒட்டையும், நம்ம பட்டணம் ஒட்டையும், விக்கிரக ராஜ்யங்கள் ஒட்டையும், எல்லா விதமான அஸ்திரத்தினுடைய ஆவிகள் ஒட்டையும், உனக்கு விரோதமா இருக்கிற தாகோன்கள் கீழே விழுகும், உனக்கு விரோதமா இருக்கிற எல்லா மந்திரவாத வல்லமைகள் அழியும். எத்தனை எகிப்தினுடைய மந்திரவாதமானாலும் சரி, எத்தனை நேப்காத்து நேசரின் மந்திரவாதமான வல்லமைகளும் உனக்கு முன்னாடி நிர்மூலமாகும். எல்லா விக்கிரக தோப்புகளும் அழியும். கர்த்தர் செய்து முடிக்க அவர் யாரா இருக்கிறாரு? நல்லா கவனிங்க. செங்கடலுக்கு நேரம் கையை நீட்டினா கடல் பிளக்குது. எரிகோவுக்கு முன்னாடி நின்று ஜெபம் பண்ணினா எரிகோ தானா வழிய விடுது. மோசைக்கு விரோதமாக எழும்பினவன் அவனா பூமிக்குள்ள இறங்கி போறேன். கர்த்தர் மோசையோடு இருந்து செய்த காரியம் பயங்கரமான காரியம். அதே பயங்கரத்தை நாத்தானுக்கு சொல்றாரு, நான் உனக்கு எப்படி செய்வேன்? பெரிய காரியத்தை செய்வேன் உனக்கு சொல்றாரு. இன்னைக்கு அந்த இது வேதத்தில் இருக்கிற லோகாஸ், இதுல இருக்கிறது மட்டும் நீங்க என்ன பண்ணணும்? உனக்கு ரேமாவா கொண்டுட்டு வரணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இது எனக்கு நடக்கணும், இது எனக்கு நடக்கணும், இது எனக்கு நடக்கணும். நம்ம விசுவாசித்தால் உனக்கு நடக்கும். விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம் என்று வேதம் சொல்லுது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகட்டும். இதை செய்ய எனக்கு வல்லமை இருக்கா? அவ சொல்றா, இருக்கு ஆண்டவர். போ, உன் விசுவாசத்தின்படியே உன் பிள்ளை சரியாயிரும். போ, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகட்டும். ஜபாலய தலைவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அங்க செத்துடுச்சுன்னு செய்தி வருது, மறிச்சுட்டாங்கிற செய்தி வருது. உன் பிள்ளை ஆல்ரெடி டெத்துடு வந்துருச்சு, செய்தி கொண்டு வந்துட்டேன். சொந்தக்காரனே சொல்றேன், ஏப்பா போதகரை வருத்தப்படுத்துற? ஏப்பா முடிஞ்சு போச்சு, உன் பிள்ளை இறந்துருச்சு. இவன் அப்படியே ஜபாலய தலைவன் எவரு பார்க்குறேன் இயேசுவன். இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே எவர், அங்கே கேட்ட செய்தி உன்னை பயன்படுத்தாது, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாகவே இரு. இன்னைக்கு யார் பயந்து போய் வந்திருக்கிறீங்களா? கலங்கி போய் வந்திருக்கிறீங்களா? நம்மளை பயமுடுத்ததில்லை. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏற்று வீட்டுக்காரங்க, கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, நம்மோடு இருக்கிற சொந்த பந்தம், புருஷன் மனைவி, ரொம்ப பல்லா கில்லாடிகளாக இருப்பாங்க. உனக்கு நடக்காது, நீ உருப்பிட மாட்ட, நீ விளங்க மாட்ட, நீ நல்லா இருக்க மாட்ட, உனக்கு ஒன்றுமே ஆகாது, இப்படி தான் சொல்லுவாங்கங்க. ஏசப்பா கிட்ட போனேன்னா, நான் உன்னை பலப்படுத்துவேன், உன்னை ஸ்திரப்படுத்துவேன், உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சி வச்சிருக்கிறேன், உன் முடிகளை எண்ணி வச்சிருக்கிறேன், இப்பொழுது இருக்கிறதே பார்க்கல 1000 மடங்கு உன்னை நான் பெருக பண்ணுவேன், நீ கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இடங்கொண்டு பெருகுவாய். அப்பா எப்பயுமே நல்லா தான் சொல்லுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. மனுஷன் பேச்சை கேட்காதீங்க. மனுஷனுடைய வார்த்தை உங்களை பலவீனப்படுத்தும். ஏசப்பாவுடைய வார்த்தை உங்களை ஸ்திரப்படுத்தும், உங்களை பண்படுத்தும், உங்களை பக்குவப்படுத்தும், உங்களை கர்த்தருடைய யுத்தத்திற்கு உங்களை சிறந்திருக்க பண்ணும். வீராங்கனைகளாய் கர்த்தர் உங்களை எழுப்புவார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அடுத்து பாருங்களே, அக்கினி ஜுவாலை. இதில் சொல்லிக்கிட்டே போன டைம் ஆயிடுச்சு. அக்கினி ஜுவாலையில் கொண்டு போய் போட்டுருவோம். ஒழுங்கா விக்கிரகத்தை நமஸ்கரின்னு சொல்லி அங்கே இருக்கிற ராஜா டிமாண்ட் வைக்கிறேன், நெருக்கடி கொடுக்குறேன். எக்காலம் நாதசுரம் எல்லாம் தம்புரு அடிக்கிறப்ப எல்லா பேரும் சாஸ்திரமாக விழுகணும், இல்லாட்டி அக்கினிக்குள்ளே போட்டுருவோம், அக்கினிக்குள்ளே போட்டுருவோம், அக்கினிக்குள்ளே போட்டுருவோம். நமக்கு மட்டும் ஒரு நெருக்கடி கொடுத்தாங்கன்னு வச்சுக்க,
உடனே பயந்து நட்டிங்கி ஒளிஞ்சு, எப்பா விட்டுருடா, போகக்கூடாதுடா, அங்கே போனால் பிரச்சனை வருங்கிறாங்கங்கிற. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு முன்னாடி எக்காலம் நாதசுரம் எல்லாம் அடிக்கும் பொழுது எல்லாம் விழுகணும். ஆனால் இந்த 3 பயம் என்ன பண்ணேன் தெரியுமா? 1033வது பக்கம், 1033வது பக்கம் தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். அப்பொழுது அவர்கள் சால்வைகளோடும் நிசாக்களோடும் மற்ற வஸ்திரங்களோடு கூட கட்டப்பட்டு எரிகிற அக்கினி ஜுவாலையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷர்களை கொன்று போட்டது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷர் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினியின் ஜுவாலை நடுவிலே விழுந்தார்கள். அப்படியே அடுத்து 25. அதற்கு ராஜா, இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு கைத்தட்டுங்க பார்க்கலாம், ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நிஜமான சம்பவங்க இது. இது கற்பனை கதை அல்ல. நம்ம வாட்டில் அதை படிக்கிறப்ப அவங்கெல்லாம் தீக்குள்ளே போயிட்டு வந்துட்டாங்க, நம்ம தீக்குள்ளே போயிட்டு வர்றது ஆகிற காரியமா? நம்ம போய் விழுந்த தீ பிடிச்சிக்கும்னு நினைக்கிறோம். நிஜமான தீங்க 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினிக்குள்ள தூக்கி கொண்டு போனவெல்லாம் செத்து போயிட்டான். உள்ள போய் விழுந்தவன் கட்டி கொண்டு போட்டார்களாம். அங்க விடுதலையாக்கப்பட்டவர்களா அக்கினிக்குள்ளே உலாவினார்களாம். போட்டது 3, உள்ள இருந்தது 4. கை தட்டுங்க பார்க்கலாம். இருந்தது எத்தனை? ஒருத்தர் தேவ புத்திரரின் சாயல் இருந்தாராம். அதுல ஒரு வார்த்தை ராஜா சொல்றாரு, ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு சொல்லவா, எத்தனை தீக்குள்ள நீங்க போனாலும், எத்தனை அக்கினிக்குள்ள நீங்க போனாலும், எத்தனை வறுமைக்குள்ள நீங்க போனாலும், எத்தனை வியாதிக்குள்ள நீங்க போனாலும், எத்தனை தரித்திரத்துக்குள்ள நீங்க போனாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, ஒரு காரியம் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அதனாலதான் பக்தனாகிய அழகாய் ஏசாயா எழுதி இருக்கிறாரு, தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஏசாயால தான் இந்த வார்த்தை இருக்கு. நீ அக்கினியில் நடந்தாலும் தண்ணீரை கடந்தாலும் அவைகள் ஒரு நாளும் உன் மேல புரளாது, நீ வேகாது இருப்பாய். பக்கத்தில் சொல்லுங்க, எத்தனை பிரச்சனை வந்தாலும் உன் ஆத்மாவை அது தொடவே முடியாது. நான் கடந்து வந்த 36 ஆண்டுகள் ஊழியத்தில் நான் பார்க்காத பிரச்சனையே கிடையாது. என் வயசுக்கு எத்தனையோ பிரச்சனையை என் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். எல்லாம் வரும், மோதும், சில மன வருத்தங்களை கொடுக்கும், சில உபாதைகளை கொடுக்கும், வந்தடம் தெரியாமல் அது போயிடும். நம்ம இருக்கிற மாதிரியே தான் இருப்போம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு சேதமும் இருக்காது, சோர்ந்து போகாது, வறுமை உன்னை மேற்கொள்ளாது, வியாதி உன்னை மேற்கொள்ளாது, தனிமை உன்னை மேற்கொள்ளாது. இங்க யார் என்ன பிரச்சனையோடு இருக்கிறீங்க, ஒரு பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ளாது. உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் உன்னோடு கூட இருக்கிறார். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை உள்ளங்கையிலே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். உன் முடிகளை எல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். நீ கவலைப்படாத. யாரானாலும் சரி, இந்த இடத்துல இருக்கிற யாரானாலும், லைவ்ல இருக்கிற யாரானாலும் சரி, எதை குறித்து கவலைப்படாத. கவலை எல்லாம் கர்த்தர் மேல வச்சிருங்க. அவர் உன்னை தாங்குவார், தூக்குவார், சுமந்தார், ஏந்துவார், தப்பு வைப்பார், எல்லா வல்லடிகளுக்கு விளக்குவார். ஏனென்றா அவர் உனக்காக ஜீவன் கொடுத்தவர். போட்டது 3, உள்ள இருக்கிறது 4. இப்போ யார் உள்ள இருக்கிறா? கர்த்தர் உள்ள இருக்கிற. நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன் பக்கத்தில். அதனால தாங்க மத்தேயு 1:21 வேதம் சொல்லுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேலர் என்றால் சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க, என்னோடு ஒருத்தர் இருக்கிறார். நீங்கள் வீட்டில் 3 பேர்னு நினைக்காதீங்க, 4 பேர். வீட்டில் 2 பேர் நினைக்காதீங்க, 3 பேர். வீட்டில் 4 பேர் நினைக்காதீங்க, 5 பேர். ஒரு ஆளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அவர் தான் யார் தெரியுமா? ஏசப்பா. உங்கள் வீட்டில் ஒருத்தராக இருக்கிறார். அது உனக்கு தெரியலைங்க. பெரிய பேர் வச்சுக்கிட்டு நம்ம சின்ன சின்ன காரியத்தை செஞ்சிட்ருக்கோம். ஒரு முறை ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு வீட்டுக்கு விசிட் பண்ண போனார், விசுவாசிகள் வீட்டுக்கு.
அப்போ இந்த வீட்டினுடைய என்ட்ரன்ஸில் நுழைவாயில் மிகப்பெரிய ஒரு போட்டா வச்சுருந்தாங்க. அது இராணுவ தளபதி, இராணுவ அதிகாரியோடைய போட்டா. அந்த வீட்டினுடைய தலைவர், அந்த வீட்டினுடைய தகப்பனார் இந்தியாவினுடைய இராணுவத்தில் மிகப்பெரிய ஒரு பெரிய அதிகாரியாக இருந்திருக்கிறார். அந்த போட்டாவை வீட்டு முன்னாடி பெரிய போட்டாவை கட்டி, நிறைய வீட்டில் பாருங்கள் அப்பா போட்டா இருக்கும், அம்மா போட்டா இருக்கும். இன்னும் ஒரு வருத்தமான செய்தி, செத்தவங்க போட்டாவை இன்னும் வச்சுருக்கிறீங்க. விசுவாசிகள் வீட்டில் நான் பார்க்குறேன். எந்த போட்டாவும் இருக்கக்கூடாது. இயேசுக்கே போட்டா இருக்கக்கூடாது தெரியுமா? அவருக்கே போட்டா கிடையாது. அவர் அழகானவர், சம்பூரண அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர், சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், 16 சிறந்தவர். அவருடைய அழகுக்கு நிகரே கிடையாது. அந்த அழகானவரை போய் நம்மளாம் போடுற ஒரு சித்திரத்துக்குள்ள அவர்லாம் வரமாட்டார். அவர் அப்படிதான் இருந்தாரா தாடியும் தம்பட்டையுமா? அவர் அழகுக்கு பாரு, அருள் சாரே இவ்வளோ அழகா வந்து சேவிங் பண்ணி உட்காந்துருக்கிறப்ப ஏசுப்பா எப்போ பார்த்தாலும் தாடியோடையே அவரை காட்டுறான். எங்கே பார்த்தாலும் தாடி இந்த சேவிங் பண்ணாத ஒரு மாதிரியே. அவர் அழகு நிறைந்தவருங்க. கைத்தட்டிக்கார அவருக்கு பாட்டே சாரோனின் ரோஜா. அந்த ரோஜா எப்படி இருக்கு யோசித்து பாரு. நம்ம சித்தரிச்சது எல்லாமே அப்படியே பார்த்தா அவரை அதைத்தான் இன்னைக்கு வச்சிருக்காங்க எல்லா இடத்துலையும். பார்த்தா அவர் எரிச்சல் உள்ளவர், பயங்கரமான கோவக்காரர். அப்படி போட்டாவில் எங்கே இருக்குது? காணவே காணும். எல்லாமே பார்த்தா ஆட்டுக்குட்டி மேய்க்கிற மாதிரியே. ஏன்னா அவர் நானே மேய்ப்பன்னு சொல்லும் போது ஆட்டுக்குட்டி படமாவோ போட்டு அவரை இப்படியே தான் காட்டுறேன். இங்கேருந்து அங்கே போய் தொலைவேன், எங்கடா எப்படி காணான். அங்கே போய் பார்த்தா அவர் ராஜாதி ராஜாவாக இருப்பார். அப்போ அரண்டு மிரண்டு நான் நினச்சது ஒன்று, இவர் உட்காந்துருக்கிற பொசிஷனே. நம்ம ஆளுங்க சில பேர் குழந்தை இயேசுப்பை அங்கே தேட போகிறாங்க, அங்கே அவர் இருக்க மாட்டார். எவ்வளோ பரிதாபமாக இருக்கு பாருங்க. வளர்க்குற பொழுதே புளின்னு சொல்லி வளங்க, அதை விட்டுட்டு புளியை நாய்க்குட்டின்னு சொன்னால் எப்படி ஆகும்? அது ஒரு நாளைக்கு குறவலையை கவ்வும் இல்லை. அப்போ தானே தெரியும் புலியோடைய பவர். இன்னைக்கு யாரை எப்படி சொல்றதுனே தெரியாமல் சொல்லி கொடுத்து பிள்ளைகளை வளர்த்து கடைசியில் அது அப்படியே வந்து நின்றுட்டு இருக்குது கடைசி காலத்தில். இங்கே பாருங்களேன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கொண்டு போய் போட்டது 3 பேரா, ஆனால் உள்ள எத்தனை பேர் இருக்காங்களா? 4 பேர் இருக்காங்க. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப கவனமாய் நம்ம கடந்து போக கர்த்தர் விரும்ப. நேரம் இல்லாதனால நான் வேகமாக போகிறேன். தானியேல் புஸ்தகம் 6:16 எடுத்து வாசிச்சு பார்க்கலாம். அங்கே ஒரு வசனம் சொல்லுகிறதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 6:16. ஆமே. சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள்னு இருக்குங்க. உள்ள கொண்டு கெபிக்குள்ள தள்ளிட்டாங்க. உள்ள கொண்டு போய் அபாண்டமா ஒருத்தனை கொண்டு போய் உள்ள தள்ளுறாங்க. பொத்துன்னு போய் விழுகிறேன். உள்ள விழுந்த பூரா சிங்கம். ஒன்றும் இல்லை, சிங்கங்களின் பன்மையில் இருக்குது. அப்போ 1 2 1க்கு மேற்பட்ட சிங்கம் உள்ள இருக்கு. அது பசியில் இருக்குது. உள்ள போய் விழுந்தா ஆளை திங்கத்தான் அந்த அலையும். ஆனால் இவன் போய் விழுந்த உடனே சிங்கங்களின் வாய்களை வசனம் சொல்லுங்க. அவர் என்ன பண்ணார்? 22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, கைத்தட்டுங்க, தேவன் தூதனை. அப்போ உள்ள தானியல் நல்லா இமேஜின் பண்ணி பாருங்களே. தானியல் போகிறதுக்கு முன்னாடியே உள்ள யார் போயிட்டா தெரியுமா? தூதன் உள்ள போய் ரெடியா நிற்கிறார். வா தானியல், வா தானியல். பவுலடிகளை சிறைச்சேதம் பண்ணக்கூடிய அந்த சம்பவத்தை ஒரு தேவனுடைய ஊழியக்காரருக்கு கர்த்தர் தரிசனத்தில் காண்பித்தார். பவுல் எப்படி சிறைச்சேதம் பண்ணப்பட்டார். அவர் சிறைச்சேதம் பண்ணப்பட்டு தான் அவர் இறந்தார். யோவான் ஸ்நானகனும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார். பவுலடிகளும் தலையை வெட்டி எடுக்கப்பட்டான். இப்போ பவுலை அரெஸ்ட் பண்ணி ரோமாவரியில் கொண்டு போகிறாங்க. கடைசி நிலை, அவர் தலை துண்டிக்கப்படணும். அப்படி போகும் பொழுது பவுல் போய்கிட்டு இருக்கிறாரு. கைதி கொண்டு போய் கூட்டிகிட்டு போகிறாங்க. முன்னாடி அவர் தலையை வெட்டக்கூடிய கருவி இருக்குது. இப்போ இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்துச்சுன்னு அந்த ஊழியக்காரருக்கு கர்த்தர் தரிசனத்தில் காட்டினாராம். எப்படின்னா, உபத்திரவம் இல்லாமல் பிள்ளை பேரு அந்த வேதனை வரும் முன்னாடி ஆண் பிள்ளையை பெற்றால்னு வேதத்தில் இருக்கு இல்லையா? உபத்திரவ காலத்தில் அந்த பிள்ளை பேர் வருவதற்கு முன்னாடி, உபத்திரவம் பிரசவ வேதனைக்கு முன்னாடி ஆண் பிள்ளையை பெற்றாள். அது மாதிரி இவன் தலையை துண்டிக்கும் பொழுது பவுல் என்ன கத்தியிருப்பேன், எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பேன்னு சொல்லி இந்த ஊழியக்காரரை ரொம்ப மன வருத்தத்தோடு ஜெபம் பண்ணாராம். ஒரு ஊழியக்காரன் இவ்வளோ பெரிய ஊழியக்காரனை வேதனையோடு தானே அந்த ஆண்டவரை உயிரை விட்டுருப்பேன்னு சொல்லி அவர் அதை குறித்து தியானித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த சம்பவத்தை காட்டினாரவா, உனக்கு நான் காட்டுறேன், அவன் எப்படி இறந்தாங்கிறத நான் உனக்கு காட்டுறேன்னு. பவுல் போய்கிட்டே இருக்கிறாரு. கொலைக்கருவி அங்கே இருக்குது. இப்போ அந்த கொலைக்கருவிக்கு அங்கிட்டு ஏசப்பா, இப்போ கேமராவுக்கு அங்கிட்டு ஏசப்பா, இங்கிட்டு பவுல், இடையில இது கேமரா தான் தலையை வெட்டக்கூடிய கருவி. இப்போ பவுல் பக்கத்தில் போனோன்னே ஏசப்பா அங்கிட்டு சிரிச்ச முகத்தோடு பவுல் அப்படி கூப்பிட்டாரா வான்னு. இப்போ பவுலுடைய ஆவி எங்கே போயிடுச்சு? ஏசப்பாட்ட போயிடுச்சு. அவ்வளோதான். பவுலும் அங்கே போய் நிற்கிறாரு. இயேசுவும் பவுலும் எங்கே நிற்கிறாங்க?
அந்த கொலைக்கருவிக்கு அந்த பக்கம் நிற்கிறாங்க. இப்போ வெறும் சடலை மட்டும்தான் நிற்கிது. அவங்க சடலத்தை மட்டும்தான் படுக்க வைக்கிறாங்க. டக்குன்னு வெட்டுறாங்க. அந்த தலை போய் பவுல் காலிலே விழுகுது. இப்போ அவனுக்கு வேதனை இல்லைல்ல, அவன் எங்கே போயிட்டான்? ஆல்ரெடி முன்னாடியே அவன் ஜீவன் எங்கே போயிருச்சு? அருமையானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். கை தட்டி கர்த்தருக்கு நன்றி. இவன் உள்ளே போய் விழுகிறாங்க. அதுக்கு முன்னாடி தேவதூதன் அங்கே இருக்கிறேன், வாயப்புறம் கட்டிட்டேன். இப்போ பாருங்க எவ்வளோ வருத்தமாக இருக்கும். ஒரு சிறைச்சாலையில் டைம் வேற ஆகிப்போச்சு. அன்பே இல்லாத சிறைச்சாலை, ஐக்கியமே இல்லாத சிறைச்சாலை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சர்ச் மாதிரி, யாரை பார்த்து நானும் இந்த வருஷம் பூரா சொல்லி பேசுங்க, சிரிங்க, முகத்தை கொஞ்சம் காட்டுங்கன்னா நாங்கள் எல்லாமே ஆமான் மாதிரியே பொத்திக்கிட்டே போவோம்னா நான் என்ன தான் பண்ணிருந்தேன். இன்னும் அங்கே தான் செக் போஸ்ட் வச்சு நிற்கேன். இங்கே நிற்கிறேன் நானும், அங்கே போய் நின்றுக்கிட்டே எல்லாத்தையும் பிடிச்சா தான் போலது. அன்பே காட்ட மாட்டான், வம்பவே காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. தயவு செய்து நான் உங்கள்கிட்ட ரொம்ப பச்சைமாக சொல்கிறேன், எல்லார்ட்டையும் பேசுங்க. ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கிற ஒரே ஒரு இடம் ஆலயம் தான். வீட்டுக்கு போனால் 1 கோடி பிரச்சனை இருக்குது, 1 மில்லியன் பிரச்சனை இருக்குது. புருஷனே பிரச்சனை, மனைவியே பிரச்சனை, பிள்ளைகளே பிரச்சனை, இன்னும் பார்த்தா பொருளாதார பிரச்சனை, வியாதி, மாத்திரை, இன்னும் பார்த்தா டயாலிசிஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா பலவித பிரச்சனை. அங்கே வெளியில் போயிட்டாவே சமாதானங்கிறதே இல்லாத நிலை. இங்கே வந்தால் தான் குட்டி பரலோகம். இங்கும் நம்ம வந்துட்டு அந்த விரோதத்தை மனசில் வச்சுக்கிட்டே கசப்போடையே உட்காந்துருக்காது. காடி கலந்த கசப்பு மாறாவே உட்காந்துருந்தா எப்படி ஆகுது? ஜெயிலில் கிறிஸ்மஸ் வந்துச்சு. அப்போ அவங்களுக்கு எல்லாம் அன்பை காண்பிக்க விரும்பினாங்க. அதுக்கு அடையாளமாக என்ன பண்ணாங்களா, இவங்களை பூரா எப்படியாவது ஒற்றுமையாக ஆக்கணும்டான்ட்டு அந்த ஜெயிலர் என்ன பண்ணாரா, ஒரு மகா பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணினார். அந்த விருந்து நல்ல சுவை உள்ள ஒரு பிரியாணியை ஆயத்தப்படுத்தி, அதுக்கு வேண்டிய சைடிஷ்லாம் ஆயத்தப்படுத்தி, கேக்கெல்லாம் ஆயத்தப்படுத்தி, அவங்கள எல்லா கைதிகளையும் கூப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் புது ட்ரெஸ் கொடுத்து அவங்கள கூப்பிட்டு என்ன செஞ்சாரா, ஒரே ஒரு கட்டளை கொடுத்தாராம். நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா, உங்களுடைய கைகளில் ஒரு பெல்ட் வச்சு கட்டி விட்டுருவேன், ஒரு பட்டை வச்சுருவேன், என்னை வச்சு கட்டி விட்டுருவேன், 2 கையிலையும் பட்டையை வச்சு விட்டுருவேன், நீங்கள் எடுத்து வேணுங்கிறத சாப்பிடலாம். என்னுடைய அன்பான கட்டளை அதுதான். இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, 2 கையை இப்படி கட்டி விட்டாங்கன்னா, பெல்ட்டு ஒரு பட்டையை வச்சு கட்டி விட்டாங்க. எப்படி கையை மடக்கிறது? பிரியாணியை எடுத்தாச்சு, வாழைப்பழத்தை எடுத்தாச்சு, கேக்கை எடுத்தாச்சு, எல்லா தின்பண்டத்தையும் எடுத்தாச்சு. ஆனால் எங்கே வரணும்? இங்கே வரல. அதை வர்றதுக்கு இங்கே தான் கை கட்டியாச்சே. வாயில் எடுக்கக்கூடாது, கையில் தான் எடுக்கணும். எப்படியாவது சாப்பிட்டுக்க. அப்போ என்ன பண்ணாங்க, எடுத்து மேலே இப்படி தூக்கி விட்டு ஆடினாங்க. கண்ணில் விழுந்துருச்சு, மூக்கில் விழுந்துருச்சு, கொஞ்சத்தை சேதாரப்படுத்திட்டாங்க. இங்கிட்ட எரிஞ்சு அங்கிட்ட எரிஞ்சு, அங்கிட்ட எரிஞ்சு இங்கிட்ட எரிஞ்சு, எல்லாம் வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு கைதிக்கு அறிவு வந்துருச்சு. அவன் சொன்னேன், என்னே வானே, நான் உனக்கு ஊட்டி விடுறேனே, நீ எனக்கு ஊட்டி விடுனே, நம்ம 2 பேரும் நிறைவாக சாப்பிட்லான்னு. அப்போ இவன் 2 பேரும், இவர் அள்ளி அவருக்கு கொடுக்க, அவர் அள்ளி இவருக்கு கொடுக்க, இங்கே பகை மாறிடுச்சு. கை தட்டி கருத்துரு. அடுத்த கைதி பார்த்தேன், டே இவன் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கலாம், நீ எனக்கு கொடு நான் உனக்கு கொடுக்குறேன். இப்போ 2 கைதி சமாதானம் ஆகிட்டான். இப்படியே அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மிங்கிள் ஆகிட்டாங்க. இப்போ அங்கே என்ன வந்துச்சு, சந்தோஷம் வந்துருச்சு, சமாதானம் வந்துருச்சு. பொருள் டேமேஜ் இல்லை, எந்த பொருளுமே மீதி இல்லை. எல்லாரும் இவர் எடுத்து அவருக்கு ஊட்டினார், அவர் எடுத்து இவருக்கு ஊட்டினார், இவர் அவரோட பகிர்ந்து கொண்டார், இவர் இவரோட பகிர்ந்து கொண்டார். இப்போ சமாதானம் வந்துருச்சா? நம்முடைய வாழ்க்கையிலையும் தயவு செய்து ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுங்க. என்ன பிரதர் இப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? ஏன் பிரதர் ஒரு முகம் ஒரு மாதிரி இருக்குது, ஏதாவது மறைவான வருத்தமா? சொல்லுங்கள் பிரதர், நான் ஜெபிக்கிறேன். கேளுங்களே, முத்தான வாயை திறங்க. வீட்டில எல்லாம் எம்பிட்டு பேசுகிறீங்க, இங்கே பேசவே மாட்டீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க. பேசி உங்கள் ஜெப குறிப்பை கொடுத்துட்டு போங்க, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்கள். உண்மையிலேயே அன்பு இருந்தால் நம்மளை நேசிப்பாங்க தம்பி தங்கச்சி. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அருமையானவர்களே, இங்கே பாருங்களே, தேவதூதன் இறங்கி வாயை, உங்கள் வாயை யார் கட்டி போட்டது? திறந்து தானே இருக்குது. வேதம் சொல்லுது, வாயை திற நான் நிரப்புவேங்கிறார். நாங்கள் கட்டி வச்சுக்குவோம் பிரதர். நாங்கள் உங்கள்கிட்டையும் பேச மாட்டோம், விசுவாசிகள்கிட்டையும் பேச மாட்டோம். நாங்கள் வாட்டில் வருவோம், நாங்கள் வாட்டில் போவோம். என்ன பஸ் ஸ்டாண்டாக இது வந்து போகிறது? யோசித்து பாரு. தயவுசெய்து உங்கள் பொன்னான முகத்தை எல்லாத்தையும் காட்டி, வருஷம் முடிய போகுது. உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு தெரியாதது ஒன்று என்ன தெரியுமா? மரணம். அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆருக்கு மாரி சிஸ்டர், அடுத்த நிமிஷம் என்ன நடக்க சொல்லுங்கள். தெரியாது. ரீத்தால் சொல்லுங்கள், தெரியாது. யாருக்குமே தெரியாது. எப்போ மரணம் எல்லாம் சொல்லுவீங்க. உங்கள் டேட் தெரியுமா? தெரியாது. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியாது. ஆனால் இந்த கேள்வியெல்லாம் தெரிஞ்சவர் ஒருத்தர் தான், ஏசப்பா மட்டும்தான். அப்படி நிலையற்ற இந்த உலகங்க, நம்பிக்கையற்ற உலகங்க, நாளைய நாள் நமக்கு சொந்தமே கிடையாதுங்க.
நாளைக்கு நேரம் நம்ம எப்படி இருப்போம்னு யாருக்குங்க தெரியும்? நல்லா இருப்போமா அல்லது வேற இடத்துல இருப்போமான்னு யாருக்கு தெரியும்? காலையில் எந்திரிக்கிறேன், சாயந்தரம் டெட் பாடியாக வீட்டுக்கு வர்றேன், போயிட்டு வரேன்ட்டு வர்றவன் வீட்டுக்கே வரமாட்டேங்கிறேன். அப்படி நிலையற்ற இந்த உலகத்தில் நம்ம எதுக்குங்க வைராக்கியம், விரோதம், கசப்பு, முன்பகை, பழசு பேசி பேசி எல்லாரோடைய இயர் எண்டிங்கில் என்ன பண்ணணும்? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதேன்னு சமாதானம் அடையணும். இங்கே பாருங்க, உள்ளே போய் விழுகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் பூரா சிங்கத்தையும் கட்டிவிட்டார். தானியல் உள்ளே போய் பயந்துருப்பேன், ஐயோ எல்லாம் இத்தனை முறைக்குதேன்னு. ஆனால் கர்த்தர் சொல்லிப்பார், பயப்படாத தானியல், நான் உன் கூட தான் இருக்கிறேன், ஒரு சிங்கமும் உன்னை சேதாரப்படுத்தாது. கை தட்டுங்க பார்க்கலாம். இது அற்புதமா, அதிசயமா, இது பயங்கரமான காரியமா, சின்ன காரியமா? எதிரிகள்லாம் நினைக்கிறேன் இந்நேரம் தானியலுடைய சாப்டர் க்ளோஸ் ரன். அவங்க எல்லாம் வீட்டில் போய் நினச்சிருப்பாங்க, மனைவிட்ட சொல்லியிருப்பான்ல, போட்டோம்ல தானியலை நினச்சி பிளான் பண்ணி கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி எங்கள் மாஸ்டர் பிளான் கரெக்டாக வேலை செஞ்சிச்சு. ராஜா கிட்ட கையெழுத்து வாங்கி ஏமாற்றி உள்ளே தள்ளிட்டோம்ல, நேரம் செத்துருப்பான்டான்னு நினச்சிவிங்க விடிய விடிய கற்பனை பண்ணிட்டு விடியால போய் பார்த்தா அவன் வெளியே வந்துட்டான், இவன் பூரா உள்ளே போயிட்டான். கைதட்டி கதை, இவன் குடும்பமா அடுத்த நாள் சிங்கத்துக்கு இரையாயிட்டான். ஆனால் ஒரு ராத்திரி முழுவதும் உட்கார்ந்துருந்தவன் சிங்கத்துக்கு இரையாகலை. கர்த்தர் சேதம் இல்லாமல் வெளியே கொண்டு வந்தார். இப்போ சொல்லுங்க, உன் கூட இருக்கிற ஒரு பயங்கரமானவரா, பராக்கிரமசாலியா, பெரிய காரியத்தை செய்வாரா, சின்ன காரியத்தை செய்வாரா? சொல்லுங்க. அக்கினிக்குள் போனாலும் பெரிய காரியம், சிங்கத்துக்குள்ள போனாலும் பெரிய காரியம், செங்கடலுக்குள்ள போனாலும் பெரிய காரியம், எரிகோக்குள்ள போனாலும் பெரிய காரியம், இன்னும் எனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவர் பெரிய காரியத்தை செய்வார். இதைத்தான் நாத்தானை பார்த்து சொன்னார், நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பெருசாக இருக்கும். இந்த ரெண்டு காரியத்தை சொல்லி எனக்கு டைமில் முடிக்கிறேன். அடக்கம் பண்ண கல்லறையில் தூக்கிட்டு போயிட்டாங்க. பாடகட்டியே ஒருத்தன் போய்கிட்டு இருக்கேன். நயின் ஒரு விதவையின் மகன், லூக்கா 7ஆம் அதிகாரம். பாடையிலே ஏற்றிட்டாங்க, பாடையிலே வண்டி போய்கிட்டு இருக்குது. எல்லாம் கொண்டு போய் அந்த அமரர் வண்டி, அடக்க வண்டியில் ஏற்றி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. என்ன முடிஞ்சு போச்சு, இனிமேல் எந்த மனுஷனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் உலக சரித்திரம். ஆனால் அந்த வண்டியில் ஏற்றினவனையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த ஒரே ஒருத்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சா? வண்டியில் ஏறிடுச்சா? இனி நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்களா? டாக்டர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்களா? வக்கீல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்களா? இனி நடக்காதுன்னு சரித்திரம் சொல்லுதா? கர்த்தர் சொல்லுவார், சரித்திரம் சொன்னால் சொல்லிட்டு போகுது, நான் உனக்கு சொல்கிறேன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர். நீங்கள் உட்காந்துருக்கிற பிரதர் தாஸ் 5 வருடம் கழித்து கல்யாணம் முடிச்சு 5ஆவது வருஷம் என்னிடத்துல வர்றார். வந்து அந்த 4.5 வருஷம் தாண்டி வந்து ஒரு லெட்டர் கொடுத்தாரு. மாடியில் நான் இருந்தேன், அங்கே எங்கள் வீட்டு மேலே அப்ஸ்டரில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஐயா, டாக்டருக்கு சொன்ன தகவல் படி எங்களுக்கு குழந்தை பிறக்காது, ஏன்னா அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு கையில் கொண்டு வந்தார். நான் சொன்னேன், தம்பி அதை குப்பையில் கொண்டு போடுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார்னு சொன்னேன். குப்பையில் தூக்கி போடுங்க, டாக்டர் ரிப்போர்ட்டு குப்பையில் போடுங்க. இன்றைக்கி அவர் கேளுங்க, உயிரோடு இருக்கிறார், நானும் இந்த இடத்துல இருக்கிறேன். அடுத்த வாரமே அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிட்டு ஒரு சில வாரத்தில் சொன்னேன், படிக்கட்டை சரி பண்ணுங்க தம்பி, படிக்கட்டு ரொம்ப லோவாக இருக்குது, படிக்கட்டை தூக்கி போடுங்க, ஏன்னா என் உள்ளத்தில் பாப்பா கன்சீவ் ஆக போகுது, இந்த படிக்கட்டில் அது ஏறி இறங்கினா அது அபார்ஷன் ஆயிரும், அதனால் படிக்கட்டை சீக்கிரம் சரி பண்ணுங்க தம்பின்ட்டு வந்தேன். அந்த மாதத்துலேயே பாப்பாவுக்கு கன்சீவ் ஆர்டர் கர்த்தர் கொடுத்தார். கைத்தட்டி கர்த்தர். முதல் பிளஸ்ஸியை இங்கே உட்காந்துருக்கு பார், அந்த பாப்பா அந்த வருஷம் தான் பிறந்துச்சு. அதனால தான் அந்த பிள்ளைக்கு பிளஸ்ஸின்னு பேர் வச்சு. குழந்தையே இல்லைன்னு சொல்லி டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை என் தேவன் பொய்யாய் மாற்றி வேத வசனத்தை உண்மை என்று மாற்றி இன்னைக்கு ஜீவனுள்ள மகளாய் கர்த்தர் நம்ம மத்தியில் வைத்திருக்கிறார். யார் உங்களுக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கா? எந்த ரிப்போர்ட்டையும் கர்த்தரால் மாற்ற முடியும். உன் வாழ்க்கையில் உதயத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். கை தட்டி கர்த்தர். பாடையில் போனவே வீட்டுக்கு வந்துட்டாங்க. 900 விதவை வீட்டில் வேதனை வீடு அன்றைக்கு சந்தோஷத்தின் வீடாய் மாறினது. அழுது அவளை பார்த்து ஏசப்பா சொல்றாரு, அழாதே. அப்படி சொன்னார்னா அதில் 1 கோடி ரகசியம் இருக்கு. அழுகிறவங்களை அழாதேன்னு சொன்னார்னா அவர் நிச்சயமாய் அழாமல் பண்ண போறாருன்னு அர்த்தம். உன் வாழ்க்கையில கவலைப்படாதேன்னு சொன்னார்னா கவலையை மாற்ற போறாருன்னு அர்த்தம். துக்கப்படாதேன்னு சொன்னார்னா துக்கத்தை மாற்ற போறாருன்னு அர்த்தம். உனக்கு அற்புதம் செய்வதற்காக அவர் ஒவ்வொரு நிமிடமும் அவர் ஆயத்தம் உள்ளவரா இருக்கிறாரு. நான் நிச்சயமாய் நான் உன்னை உயர்த்துவேன்னு சொன்னார்னா அவர் உயர்த்துவார். இன்னைக்கு பிரசங்கிக்கிற நானு நேற்று கூட நான் ஜெபம் பண்ணேன். வஸ்திரம் இல்லாமல் இருந்திருக்கிறேன், கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஓசி ட்ரெஸ் நான் போட்டிருக்கிறேன், 50 பைசா இல்லாமல் நான் வாழ்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு அத்தனை வேதனையின் பாதையில் நாங்கள் கடந்து போயிருக்கிறோம். இதெல்லாம் உலகம் அறியாத உண்மை. ஆனால் அத்தனை தரித்திரத்தில் இருந்தும் கர்த்தர் தூக்கி எடுத்து இன்னைக்கு பெரிய பெரிய மக்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தரால் என்னை வைத்திருக்கிறார். அது தேவனுடைய சுத்த கிருபை. உங்களையும் செய்வார். சோதிக்கப்பட்ட பின்பு நீ பொன்னாய் மாறுவ.
இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. எங்க பற்றாக்குறை இருக்கோ அங்க பெரிய அற்புதம் நடக்க போகுது. 3 நாள் சாப்பாடு இல்லாம உட்காந்து வசனம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏசப்பாக்கு தெரியும் 3 நாள் சாப்பாடு இல்லை, 3 நாள் தண்ணி இல்லை, 3 நாள் படுக்கை இல்லை, 3 நாள் எந்த விதமான அட்மாஸ்பியர் இல்லை, எந்த விதமான ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஆனா வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். 3 நாளுங்கிறது 72 மணி நேரம். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த பிள்ளைகளை வெறுமையை அனுப்புனா வழியில சோர்ந்து போவார்கள் சொல்லி கூப்பிட்டு அவர்களுக்கு அழகாய் உணவு கொடுத்து திருப்தியாய் கொடுத்து ஆசீர்வதித்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அற்புதம் நடக்கணுமா? சிங்கம் வாய் கட்டப்படணுமா? அலங்க இடிஞ்சு விழுகணுமா? கடல் 2 பிளக்கணுமா? இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில கோராக்கு கூட்டம் உள்ள போகணுமா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகணுமா? இன்னும் உனக்கு விரோதமாய் பெரிய பெரிய காரியங்கள் நடப்பிக்கணுமா? அப்ப நீ என்ன பண்ணணும் தெரியுமா? தேவனோடு போய் சங்கமிங்க, தேவனோடு போய் உறவாடு. ரொம்ப டச்சிங் வேர்டு என்ன தெரியுமா? ஒரு ரதம் இறங்கி வருதுங்க. ஒரு ரதமே வரும்னா உனக்கு ஒரு அற்புதம் வராதா? உனக்கு ஒரு அதிசயம் வராதா? உனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம் வராதா? அட்லீஸ்ட் உனக்கு ஒரு மாப்பிள்ளை கூட வரமாட்டேன், அட்லீஸ்ட் ஒரு வேலை கூட வராது. வருங்க, ரதமே கர்த்தர் அனுப்புவார் என்றா உனக்கு தனியா அனுப்புவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நிச்சயமா நடக்கும். நான் பிரசங்கிக்கிறவர் ஜீவன் உள்ளவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். கடைசியா உன்னை சொல்றேன், 4 நாள் ஆச்சுங்க புதைச்சு, லாசருவை புதைச்சு 4 நாள் ஆயிப்போச்சு. அவங்க அக்கா சொல்றா மார்த்தாள், நாருமே, எவ்வளவு அறிவுக்காரி பத்தியா, கிளீனா சொல்றா, நாருமே 4 நாள் ஆச்சே. ஏசப்பா சொல்றாரு, அதெல்லாம் நாராது, கல்லை முதல்ல எடு, கல்லை எடுத்துரு, நீ ஏன் மூடி வச்ச? கல்லை எடுத்த உடனே அவ சொன்னான் நாருமேன்னு. ஏசப்பா செஞ்ச அற்புதம், கட்டோடு அவன் வெளியே வந்து நின்னா, கட்டை விழுத்து விட்ட உடனே அவன் பேச ஆரம்பிச்சான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நாரி போச்சா? இன்னைக்கு சொல்றீங்க, என் வாழ்க்கை நாரி போச்சு பிரதர், என் குடும்பம் நாரி போச்சு, என் புருஷன் நாரி போயிட்டார், என் பிள்ளைங்க நாரி போச்சு, எனக்கு வேலை இல்லை, வேஸ்ட்ல ஊரே தெருவே என் பேர் கேவலப்பட்டு போச்சு. என்ன நடந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்றேன், கர்த்தர் உன் வாழ்க்கையை நறுமணமாய் மாற்ற முடியும். உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியும். உன் வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய முடியும். குஷ்டம் பிடிச்சு நாரி போன நாற்றம் எடுத்த குஷ்டரோகிக்கு தொட்ட உடனே சுகமாக்குனாரா? கைத்தட்டி கர்த்தருக்கு பாருங்க. கல்லறையில் இருந்தவனை ஒரே நொடியில சுகமாக்கி வீட்டுக்கு அனுப்பினாரா? இன்னும் வேதத்துல என்ன அற்புதம் உங்களுக்கு வேணும்? பிறவி குருடனை சுகமாக்குனார், பிறவி சப்பானியை சுகமாக்குனாரு, பிறவியிலே ஊமையை சுகமாக்குனாரு. வேதத்துல அவர் செய்யாத அதிசயமே கிடையாது. அத்தனை அற்புதத்தையும் செஞ்சு அவங்களெல்லாம் ஆசீர்வதித்தவ உங்களை மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டாரா? இன்னைக்கு நம்ம மனதில் எப்படி தெரியுமா? அப்பங்க அதெல்லாம் அப்போ நடந்துச்சுங்க, இப்பங்க ஏங்க அவர் பழைய ஏற்பாட்டு காலத்து தேவனா? கம்ப்யூட்டர் காலத்துல அவர் தாங்க தேவன். கைத்தட்டி கர்த்தர். இப்பயும் அவர் இருக்கிறார். எங்கே நாமத்தினால 2 பேர் 3 பேர்கள் கூடி இருக்கிறீர்கள், அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் அது சொந்தமானது. அவர் நேற்றும் இன்றும் என்று ஓம் பிள்ளைகளின் 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 பிள்ளை நீ கொள்ளுப்பாட்டி ஆகி நீ பூமியை விட்டே போனாலும் அவர் தேவன் தான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் மாறாதவர், மறக்காதவர். அவர் எந்த யுக யுகமாய் அவர் தாங்க கர்த்தர். அவருடைய மாற்றம், அவருக்கு எப்பயுமே மாற்றம் கிடையாது. நமக்கும் வயசு மாறி போயிடும். நம்ம இப்போ சின்ன பையலாக இருந்தோம், இப்போ பெரிய ஆள் ஆகிட்டோம், இன்னும் கொஞ்சம் நாளில் ஓட்ட முடிஞ்சிடும். ஆனாலும் அவர் அப்படியே தான் இருப்பார். கைத்தட்டி அவர் மாறவே மாட்டார். இப்போ சொல்லுங்க, நாத்தானை பார்த்து என்ன சொன்னார்? பெரிய காரியத்தை காண்பாய். இப்போ சொல்லுங்க, என் கூட இருக்கிறவர் பெரியவர், எனக்கு பெரிய காரியம் செய்வார். என் கூட இருக்கிறவர் பயங்கரமானவர், எனக்கு பயங்கரமான காரியத்தை செய்வார். என் கூட இருக்கிறவர் செங்கடலை பிளந்தவர், எனக்காகவும் கடல்களை பிறப்பார். என் கூட இருக்கிறவர் யோர்தானை பின்னிட்டு போக பண்ணினவர், எனக்காக பின்னிட்டு போக பண்ணுவார். என் கூட இருக்கிறவர் அலங்கத்தை இடிய பண்ணினவர், எரிகோவனுடைய மதில்களை சுக்கு நூறாய் உடைத்தவர், எனக்கு விரோதமாய் இருக்கிற பிரச்சனைகளையும் சுக்கு நூறாய் உடைய பண்ணுவார். எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற கோராக்கு கூட்டுகளை பூமிக்குள்ளே அவர் தள்ளுவார். எனக்கு விரோதமாய் பேசுகிற ஆகடியும் பேசுகிற நபர்களை இல் பொருளாய் மாற்றுவார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாமா?